ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதம் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூத தயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதின்னு மாணிக்க வாசகர் அண்ணாமலையாரை சொல்கிறார். முடியடி காணாத அண்ணாமலை ஸ்வரூபம்னா இது திருவண்ணாமலையில் இருக்கிற சுவாமிக்கு மட்டும் பொருந்துறதில்லை. பகவத் தத்துவங்கிறதோட ஆரம்பமும் தெரியாது, முடிவும் தெரியாது. நமக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடிக்கடி சொல்வார், எல்லாம் 2 டேட்டுக்குள்ளே அடங்கிறது தானேப்பா அப்படிம்பார். பிறந்தே ஒரு டேட்டு உண்டு, போகிற ஒரு டேட்டு உண்டு, மொத்த வாழ்க்கையும் அதுக்குள்ளே தானே அப்படிம்பார். பகவான் அனாதி வஸ்துங்கிறதுனால அவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. திருவண்ணாமலை ஸ்தல புராணத்தில் அது ஒரு சரித்திரமாக சொல்லப்பட்டிருக்கே தவிர அடிமுடி காணாத ஒரு ஜோதியாக சொல்லியிருக்கே தவிர பகவத் தத்துவம்னு சொல்லிட்டா அதுக்கு ஆரம்பம் முடிவு சொல்ல முடியாது. இப்போ ராமநவமின்னு இருக்குது, கிருஷ்ண ஜெயந்தின்னு இருக்குது, நாராயண ஜெயந்தின்னு தான் உண்டோ? கேள்விப்பட்டிருக்கோமோ? கிடையாது. பரமேஸ்வரன் ஆச்சாரியாளாக வந்தார், சங்கர ஜெயந்தி கொண்டாடணும். சிவபெருமான் ஜெயந்தின்னு ஒன்று உண்டோ? கிடையாது. அதனால் அப்படி ஆரம்பமும் முடிவும் இல்லாதது அப்படின்னு சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னன்னா அதோட மகிமைகள் வர்ணனைக்கு அப்பாற்பட்டது, நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் வாசாம கோச்சரம்னு சொல்லுவாள். வாக்குக்கோ மனசுக்கோ எட்டாதது. அபிராமி பட்டர் சொல்றார், மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாது நின் திருமூர்த்தம் எந்தன் வினைக்கும் வெளிக்கும் வெளி நின்றதால், வினைக்கும் விழிக்கும் வெளி நின்றதால்ங்கிற நினைவுக்கு அப்பாற்பட்டது. காணக்கிடையா கதியானவளே, கருதக்கிடையா கலையானவளே, பூணக்கிடையா பொலிவானவளே, புனையக்கிடையா புதுமைத்தவளேன்னு வர்ணிக்க முடியாத ஒரு சக்தி எது உண்டோ அது ஒரு ரூபம் எடுத்துண்டு நமக்கு கருணை காட்டுறதுக்காக ஆவிர்பவிச்சது தான் இத்தனை அச்சாவதார மூர்த்திகள், பகவானோட திருமேனிகள் எல்லாருமே. அப்போ அந்த பகவானை அடைஞ்ச அடியார்களோட மகிமை எப்படின்னா, பரமேஸ்வரன் சொல்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட, பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றாருங்கிறார். சுந்தரா, என்னோட பெருமை கூட அவ்வளோ பெருமை இல்லை, என்னை விட பெருமை உண்டு சாதுக்களுக்குங்கிறார். அடியார்கள் பெருமை சொல்லவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாமலையார் பெருமையை விட அடியார்கள் பெருமை அதிகம்னு பகவானே சொல்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அத்தனை அடியவர்கள் அங்கே அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து அங்கே வாசம் பண்ணி தபஸ் பண்ணி சுவாமியோடு அடங்கினவா இன்றைக்கும் சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிற சித்த புருஷால் ஏராளமானது. அருணாச்சலம் ஆண்டி பெருத்தது அண்ணாமலைன்னு ஒரு பழமொழியே உண்டான். எங்கே தடிக்கு விழுந்தால் இப்போது நிறைய பேர் பார்க்கலாம். அதில் பரம்பரை ஆண்டியும் உண்டு, பஞ்சத்துக்கு ஆண்டியும் உண்டு. கிரி பிரதட்சண பாதையில் உட்காந்து நெத்தி நிறைய விபூதி இன்னொரு காஷாய வஸ்திரம் தரிச்சுன்னு அண்ணாமலை கரோகரனே யாராவது கொடுத்துருவா. அதாவது அப்படி உண்டு. நிஜமாகவே அண்ணாமலையாரோட தியானத்தில் சாப்பிட்ற பிரஜை கூட இல்லாமல் நிஷ்டையில் இருக்கிற மறைவாக இருக்கிற சாதுக்கள் ரிஷிகளும் உண்டு. பெரியவாளோட லீலை ஒன்று ஞாபகம் வருது. யாரோ ஒருத்தன் பிக்ஷை எடுக்கிறதுக்காகத்தான் அவன் ஒரு துறவி மாதிரி ஒரு வேஷத்தில் அண்ணாமலை கரோகரான்னு கத்தின்னு வரான். பெரியவா உடனே கூப்பிட்டு நிறுத்தி, சிதம்பரத்தில் போய் தரிசனம் பண்ணாதான் மோட்சம், காசியில் பிறந்தா திருவாரூரில் பிறந்தா மோட்சம், காசியில் மரணித்தா மோட்சம்,
அண்ணாமலையை நினச்சா மோட்சம்னு சொல்லியிருக்கு. நமக்கு சிரமம் இல்லாமல் அண்ணாமலையை நினைவுபடுத்திட்டார், இவருக்கு ஏதாவது கொடுக்கோங்கிற. அவன் ஏதோ வயது பழப்புக்கு பண்ணான்னு அப்படி கூட தோணுங்க என் பெரியவாளுக்கு. அவருக்கு ஏதாவது கொடுங்க, அவர் நம்மளெல்லாம் அண்ணாமலைன்னு நினைக்க வச்சுட்டாரே அப்படிங்கிறார். இந்த அண்ணாமலையை நினச்சிட்டு அத்தனை க்ஷேமம் உண்டாகுமா. அப்போ அந்த அண்ணாமலையில் எத்தனையோ அடியார்கள் வந்து அப்பா அம்மா மடியில் குழந்தைகள் உட்காந்துக்கிறாப்பில் வந்து அண்ணாமலையார்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கா. அந்த ஊர்லேயே அருணகிரிநாதர் மாதிரி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அங்கேயே சுவாமியோட கலந்தவாளும் உண்டு. திருச்சுழியில் பிறந்து திருவண்ணாமலைக்கு வந்த ரமண பகவான், சின்ன காஞ்சிபுரத்தில் பிறந்து திருவண்ணாமலைக்கு வந்த சேஷாத்ரி சுவாமிகள், பூனாச்சி புதூருங்கிற ஊர்கிட்ட பவானி கிட்டக்க பிறந்து திருவண்ணாமலைக்கு வந்து அனுகிரகம் வாங்கின்ற வள்ளிமலை சுவாமிகள், இப்படி கணக்கில்லாத மகான்கள். அதனால்தான் குரு நம சிவாயர் சொல்லும்போது ஞான தபோதனரை வாவென்றழைக்கும் மலை அண்ணாமலைங்கிற. இந்த அண்ணாமலைங்கிற காந்தமலை அத்தனை பேரையும் இழுக்கிறது. இப்போது மக்கள்லாம் நிறைய பேர் போகிறா. அவ்வளோ பேர் எதுக்கு போகிறான்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் நமக்கே தெரியும். லௌகீக பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்காக கோவிலுக்கு போகிறவா தான் ரொம்ப அதிகம். இப்படி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா கோவிலுக்கு வர்ற 10 பேரும் வரமாட்டா. அதனால் பரவாயில்ல, அப்படி போயிட்டு போட்டும். ஒரு நாளைக்கே இந்த சுவாமிகிட்ட நாட்டம் உண்டாயிடும். நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு அவருக்கு தெரியும், நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். இப்படி பௌர்ணமி கிரி பிரதட்சணம் போகிறா, ரமண பகவான் போனார், சேஷாத்ரி சுவாமிகள் போனார், அம்பாளே கிரி பிரதட்சணம் போனால், அண்ணாமலையாரே வருஷத்து ஒரு தரம் தன்னைத்தானே சுற்றிக்கிறார். இவ்வளோ மகிமையெல்லாம் இருக்கு. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக போகிற அவளுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கு, அவளோட பிரார்த்தனை நிறைவேறதுக்கு பகவான் அதையும் கொடுக்குறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லைங்கிறார் ஞானசம்பந்தர். காலங்காத்தால் படுக்கையில் தூங்கி எழுந்திருந்த உடனே சிவசிவா அம்மையப்பான்னு சொல்லிட்டா உனக்கு குறைவில்லைன்னு விட்டார். சிரமமே இல்லை. படுக்கையில் உட்காந்து பள்ளி தேய்க்கலேன்னு கூட நினைக்காத, நெத்திக்கிட்டுக்கலேன்னு கூட நினைக்காத. எழுந்திருக்கும் போதே சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னைங்கிற. நினைக்கிற நினைப்பே சுவாமியோட நினைப்பாக இருக்கணுமா. அப்படி சுவாமிகிட்ட ஐக்கியமான ஏராளமான அடியார்கள் பேர் நம்ம சுவாமி இதில் சொல்கிறார். அந்த உபன்யாசத்தில் ஞான என்பவடியில் சுவாமி பண்ண அனுகிரக பாஷணங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். அதில் இந்த அருணகிரிநாதரை பற்றி பேசின விஷயம் மட்டும் பல மாதங்களாக போயிட்டுருக்கு. காரணம் என்ன, மற்றதுலலாம் தத்துவார்த்தம் இருக்கும். இதில் யார் யாரெல்லாம் இங்கே வந்தான்னு சொல்லி அந்த ஞானிகள் பேரெல்லாம் சுவாமி சொல்கிறார். அப்போ ஒரு ஞானியை பற்றி சொல்லும் பொழுது அவளோட சரித்திரத்தை நினைக்கிறதுங்கிறது நம்மளுடைய மனசனால் அவளுக்கு பண்ணுற ஒரு நமஸ்காரம். அந்த மகானோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இங்கே 4 வந்து பாடினா ஓஹோ அப்படியா சரி, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன, இந்த மகான் வந்தால் அந்த ஓ அப்படியா சரி, அடுத்தது அப்படி போகக்கூடாது. அனுபவித்து ஒரு சரித்திரமாக பார்க்கும் பொழுது இது கிட்டத்தட்ட ஒரு அருணாச்சல பக்த விஜயம் மாதிரி போயின்னு இருக்கு. ஒரு ஞானிகள் பேராக சுவாமி சொல்லிகிட்டே வரார். அப்படி இவ்வருணாச்சலத்தில் எத்தனையோ தப்போதனர்கள் நிலைக்க பெற்றிருக்கிறார்கள்னு சொல்லி விருப்பாட்சி தேவர், கோய நம சிவாயர், குரு நம சிவாயர்னு வரிசை சொல்லிகிட்டே வரார். இதில் குஹய நம சிவாயர் அப்படின்னு ஒரு மகான், அவரோட சிஷ்யர்கள் தான் விருப்பாட்சி தேவரும் குரு நம சிவாயர். குரு பேர் என்ன, குஹய நம சிவாயர். சிஷ்யர் பேர் என்ன, குரு நம சிவாயர். அப்படி ஒரு ஆச்சரியம். அதில் இவாள்லாம் கன்னட தேசத்தில் உள்ளவா. அங்கே என்ன கோவில் இல்லையா, சுவாமி இல்லையான்னா, அடியார்களுக்கு வந்து தன்னுடைய இச்சை தன்னுடைய சங்கல்பம்னே ஒன்று கிடையாது. கிருஷ்ணபிரேமின்னா அவருடைய க்ஷேத்திர யாத்திரையை பற்றியெல்லாம் எழுதியிருந்தது ஒன்று படித்தேன். ஒரு கோவிலுக்கு போனேன்னா அந்த கோவிலில் இருக்கிற சுவாமி உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த தரம் போவேன். ஏகாந்தமாக போயிருக்கார் நிறைய இடத்துக்கு, கோஷ்டியோடு போகிறதில்ல. அங்கேருந்து எனக்கு ஒரு உத்தரவு கிடைக்கணும் கிளம்பலான்னு. நம்மளாம் ஷெட்யூல் போட்டுன்னு கிளம்புறதுலாம் இல்லையா, அடியார்கள்லாம் அப்படி தான் போவா. நம்மளாம் போனோம்னா பகவானுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். இத்தனாம் தேதி இந்த போகிறேன், இத்தனை மணிக்கு கிளம்புறேன், இவ்வளோ நேரம் தான் சுவாமிகிட்ட ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுக்குள்ளே தரிசனம் கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி கெடுபிடியில் போகிறோம் இல்லையா. அவள் அப்படி போகமாட்டா. சுவாமியுடைய சங்கல்பத்துக்கு தன்னை விட்டுடுவா. அப்படி அந்தந்த ஊர்லேயே எல்லா சுவாமி இருக்குது, கோவில்கள் இருக்குது, க்ஷேத்திரங்கள் மகிமையெல்லாம் இருக்குது. அங்கேருந்து சுவாமி அழைக்கிறாருன்னா அந்த அழைப்பை ஏற்றுண்டு வர்றதுங்கிறது ஒரு அழகு இல்லையா. பகவான் எங்கும் இருக்காருங்கிறது நிஜம்தான்.
அப்போ ஏன் அங்கே தான் போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், எங்கும் காற்று இருக்குது, ஏன் இங்கே உட்காந்துக்கிறோம்? நான் காற்று இங்கே தான் தெரியுறது, காற்று உடம்புல படுறது இல்லையா? கோவிந்தபுரத்தில் ஊரெல்லாம் பவித்திரமானது தான். சன்னிதானங்களுக்கு வரும்போது மனசில் ஒரு ஒடுக்கம் உண்டாருது, ஒரு அமைதி உண்டாருது. ஏன்னா அந்த இடத்துல அந்த சாநித்தியம் அடர்த்தியாக இருக்குது, அந்த டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அது மாதிரி சுவாமி சில பேர் அழைப்பார், நீ இங்கே வான்னு. அப்படி அந்த அழைப்புக்கு ஏற்றாப்புல அருணகிரிநாதர் சரித்திரத்தையும் பார்க்கலாம். வயலூருக்கு வா, விராலிமலைக்கு வா அப்படின்னு ஒரு கிளம்புவார். ஏன் இங்கே இருக்கிற முருகன் தான் நான் அங்கே இருக்காருன்னு விதண்டாவாதம் பண்ண மாட்டார். இவர் தான் அவர் கூப்பிட்றாரு, நான் போகிறேன். அவர் எஜமான் கூப்பிட்றாரு, நான் போகிறேன். அப்படி கர்நாடகாவில் இருந்த ஒரு வீர சைவ குடும்பம், வீர சைவாள் வீர வைஷ்ணவாள்னு உண்டு. சிவபெருமானை தவிர வேறு இதர தெய்வங்களை மதித்து வணங்காதவா. இருந்துட்டு போட்டுமே, எத்தனையோ தெய்வம்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு இவர் தான் அப்படின்னு வீர சைவாள். அதே மாதிரி பெருமாளை கும்பிட்ற வீர வைஷ்ணவாள்னு உண்டு. நம்மளாம் என்னன்னா ஸ்மார்த்தா, நம்ம இதுவாகவும் அதுவாகவும் இருக்கிற ஒன்றும் அப்படிங்கிறது நம்மளோட கொள்கை. இது கொள்கை சரியோ தப்போன்னா அவாவாளுக்கு அவாவா கொள்கை சரி, அதை பற்றி விமர்சனம் நமக்கு வேண்டாம். புராண ரீதியாக பார்க்கும்போது ஒரு தெய்வம், அதுக்கு கட்டுப்பட்ட பல தெய்வங்கள்னு நிறைய சரித்திரங்கள் இருக்குது. தத்துவ ரீதியாக பார்க்கும்போது வஸ்து ஒன்று அப்படின்னு தான் வேதம் சொல்கிறது, வேதாந்தம் சொல்கிறது, அத்வைத ஞானிகள் சொல்கிறா. இந்த வீர சைவம்ங்கிறது காஷ்மீரில் சைவிசம் உண்டு. அந்த காலத்திலேயே ரொம்ப அபினவகுப்தர் காலத்துலேருந்து முன்னாடியே இருந்திருக்கு. அதுக்கப்புறமாக கர்நாடகாவில் பசவண்ணாங்கிறவர் காலத்தில் 12வது நூற்றாண்டுலேருந்து அந்த வீர சைவம் ரொம்ப புஷ்டியாக வளர்ந்தது. கர்நாடகம், ஆந்திரா, மகாராஷ்டிரா பக்கமெல்லாம் அவள்லாம் கழுத்தில் லிங்கம் கட்டிப்பா. அவள் லிங்காயத்துன்னு பேர். லிங்கம் கழுத்துலேயே இருக்கும், லிங்கதாரிகள் அவள்லாம். அந்த லிங்கத்தை தினமும் எழுந்துருளை பண்ணி பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் அவள் அன்றைக்கி ஆகாரம் எடுத்துப்பா. எங்கே போனாலும் இந்த லிங்கத்தோடையே தான் சஞ்சாரம் பண்ணுவாள். இப்போ சுவாமி ஒரு இடத்துல பிரதிஷ்டை ஆகியிருக்கார் அப்படின்னா அது ஸ்திரமாக இருக்கிறதுனால அதுக்கு ஸ்தாவரம்னு பேர். இந்த ஸ்தாவரத்துலேருந்து தான் தமிழில் தாவரம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோமே, செடி கொடிகள்லாம் அசையாது இல்லையோ, அதனால் தாவரம்னு பேர். ஸ்தாவரம்ங்கிறதுலேருந்து தான் வந்தது. இதுக்கு ஆப்போசிட் என்ன? ஜங்கமம், மொபைல், அலையிறது. அப்படி இவள் கழுத்தில் லிங்கம் கட்டிண்டு இவாளே நடமாடும் கோவிலாக உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம் பாளையம்னு சஞ்சாரம் பண்ணுறதுனால இவாளுக்கு ஜங்கம லிங்கம்னு பேர். அசைகிற லிங்கமாக. ஒரு மனுஷனுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்படி போய் சொல்லலாமான்னு கேட்டால், சாதாரணமாக இருக்கிற ஒரு கல்லுங்கிறது விக்கிரகமாக செதுக்கப்பட்டு பிராண பிரதிஷ்டை ஆகிடுச்சுன்னா அதை செதுக்கினவனே கூட சுவாமின்னு தான் சொல்லுவான், நமஸ்காரம் பண்ணுவான் இல்லையா? அது மாதிரி மனுஷ சரீரமாக இருந்தால் கூட மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய அவலங்கள் அவகுணங்கள் இல்லாமல் தூய்மை பண்ணி கொள்ள முடிந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தோன்றதுல மகான்கள் சொல்கிற இல்லவே இல்லைங்கிறான். நீ வேண்டாத குப்பையெல்லாம் நீ தான் வாங்கி வாங்கி உள்ளே போட்டுக்கிற. உனக்கு லைஃப்பில் எசென்ஷியல்ஸை தவிர எதுலேயும் நாட்டம் இல்லாமல் இருக்க பழகின்றாலே தானே சத்து விஷயத்துக்கு மனசு போயிடுங்கிறா. அனாவசிய விஷயங்கள் விவகாரங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருந்துட்டாலே குப்பை சேராமல் இருக்கும். இப்போது வெளியில் புழுதி காற்றடிக்கிறது, குப்பையாக உள்ளே வருது, உள்ளே ஏற்கனவே குப்பை இருக்குது, க்ளீன் பண்ணணும். என்ன பண்ணுவான்? முதல்ல கதவை ஜன்னெல்லாம் சாத்தி போடுவான், அப்புறம் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி தூக்கி போடுவா இல்லையா? அது மாதிரி வெளியிலேருந்து கெட்ட விஷயங்கள் எது உலக வாழ்க்கைக்கோ தெய்வீக வாழ்க்கைக்கோ பயன்படாத விஷயங்கள், அனாத்ம விஷயங்கள் உள்ளே வராமல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ, அப்புறம் இருக்கிறத க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்படி இந்த சித்த சுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த மன தூய்மை அது உண்டாயிடுது அப்படின்னா பகவானோட அனுகிரகம் பூரணமாக கிடச்சிடும். இத்தனை ஸ்பிரிச்சுவல் சாதனைகள் எல்லாமே சித்த சுத்தியை எய்ம் பண்ணி தான் அவ்வளவு இருக்கு இல்லையா? மனசு தூய்மை ஆகலை அப்படின்னுட்டா நீ என்ன ஜபம் பண்ணு, வழிபாடு பண்ணு, பூஜை பண்ணு, பாராயணம் பண்ணு, எல்லாம் மேலோட்டமானது. ராமகிருஷ்ணானந்த சுவாமி சொல்வார், சமுத்திரத்தில் முத்து இருக்குங்கிறது நிஜம்தான், நீ பார்க்குற அலைகளுக்குள்ளே முத்தை தேடினா கிடைக்காதும்பர். இருக்குங்கிறது உண்மைதான். முத்து வேணும்னா நீ ஆழ முழுகணும் உள்ள. அது மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இஃப் யூ வாண்ட் டு ரியலைஸ் த டிவினிட்டி நீ யூ ஷுட் கோ டீப் அப்படிங்கிற. அதுவே கத்தின்னு அப்படி மூச்சு அடைக்கி நம்ம முத்து குளிக்கிறானே,
அப்படி போனால் தான் அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அப்படி இவா இந்த லிங்காயத்தா இருக்கிறவா நித்திய சிவபூஜை பண்ணி கழுத்தில் லிங்கம் கட்டிண்டு, இன்றைக்கும் கர்நாடகா பகுதியில் லிங்காயத்தெலாம் நிறைய இருக்கா. நீங்கள் பேப்பர்லாம் பார்த்தா கூட அவளை பற்றிலாம் வரும். சிவபெருமான் அப்படி பூஜை பண்ணுவா. அவளே நடமாடும் கோவிலாக இருப்பா. வேண்டாத குணங்களை நீக்கிவிட்டால் பாக்கி என்ன இருக்கோ அது சுவாமி, அவ்வளோதானே. நம்மகிட்ட நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. கெட்டதை நீக்கிவிட்டால் அதுக்கான விவேக புத்தி நமக்கு பகவான் கொடுத்துருக்கார். இந்த விவேகன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது தான் தமிழில் பகுத்தறிவுங்கிறான். இங்கிலீஷில் டிஸ்கிரிமினேஷன்னு சொல்கிறோம். பகுத்தறிவுன்னு ஏதோ கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுன்னு தப்பாக புரிஞ்சுருக்கோம். பகுத்தறிவுனா பகுத்து அறிஞ்சு கடவுள் இருக்காருன்னு உணர்றது தான் பகுத்தறிவு. அதுதான் விவேக புத்தின்னு பேர். அந்த விவேக புத்தினால் சிச்சி இதெல்லாம் நம்ம நினைக்கப்படாது, இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, இதெல்லாம் நம்மளுடைய உயர்ந்த மனுஷ ஜென்மாவுக்கு உகந்தது அல்ல, அப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளை கரெக்ட் பண்ணிட்டே இன்னொருத்தன் சொன்னால் நமக்கு பிடிக்காது. நமக்குள்ளுக்குள்ளே மனசாட்சியாக சுவாமி இருக்கார், ஒத்தொத்தருக்குள்ளேயும் சுவாமி இருக்கார். அவர் தான் மனசாட்சியாக இருந்து இது வேண்டாம்னு சொல்கிறார் இல்லையா. ஒரு பாட்டு ஒன்று பாடுவா சுவாமி மேலே. என்றும் என் நெஞ்சத்தின் உட்குரலாய் எழுந்திடும் நாதம் ஞானானந்தம். என்றும் என் நெஞ்சத்தின் உட்குரலாய் எழுந்திடும் நாதம் ஞானானந்தம். ஞானானந்தம் 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 ஆனந்தம். ஞானானந்தம் 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 ஆனந்தம். ஒத்தத்திற்குள்ளே அந்த உள்குரல் கேட்கறது. அதுதான் மனசுக்கு சாட்சியான, புத்திக்கும் சாட்சியான ஆத்மா. அது இல்லாத ஒரு ஆள் கூட கிடையாது. ஒரு ரவுடியாக இருக்கட்டும், கொலகாரனாக இருக்கட்டும், ஞானியாக இருக்கட்டும், எல்லார் மனசுலேயும் அது இருக்குது. நம்ம சுவாமி சொல்கிறார், அது உள்ளேருந்து எச்சரிக்கிறது நீ பண்ணாதேன்னு. அதை புறக்கணிச்சுட்டு அந்த ஜீவன் அந்த தப்பை பண்ணுறான், அதோட பலனை அவன் அனுபவிக்கிறாங்கிற. அப்படி தூய்மைப்படுத்தி கொள்வது. வீடை க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், வீடு அழுக்காக இருக்கிறது யாருக்கும் பிடிக்காது. உடம்பை க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், வஸ்திரத்தை அழுக்கப்பட்டால் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்க. சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், மனசை ஏன் சுத்தமாக வச்சுக்கப்படாது அப்படிங்கிற ஞானிகள். அதுக்கு தான் இந்த சத் சங்கம் இருக்குது. அப்படி இருந்துட்டால் அவள் மனுஷ வடிவத்திலேயே பகவானாகவே அந்த குணங்களோட, பகவான உடனே தலையில் ஜடை இருக்கா, திரிசூலம் இருக்கா, 3 கண் இருக்கா, டமரு இருக்கா, சங்கு சக்கரம் இருக்கா, ஆகாசத்துக்கு பூமிக்குமா நிற்கிறாரான்னு எடுத்துக்கப்படாது. அது பகவானோட மகிமை, பகவானோட குணங்கள் இல்லையா. ராமரோட பராக்கிரமம் நம்மகிட்ட கிடையாது, ராமரோட வீரம், அவரோட காம்பீரியம், அவரோட ஞானம், அவரோட அழகு நம்மகிட்ட கிடையாது. ராமரோட குணங்களை நம்ம ட்ரை பண்ணலாம். எவ்வளோ கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நான் நேர்மையாக இருக்கணும், தப்பு பண்ணாமல் இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்துட்டாலே அதுவே ஒரு சாதனை தானே இல்லையா. அந்த அவன் நினைப்பே நமக்கு தூய்மையை கொடுத்துடும். அப்படி இருக்கக்கூடியவா நடமாடும் கோவிலாக, நடமாடும் லிங்கமாக இருக்கிறவா, அவளுக்கு ஜங்கமர்கள்னு பேர். அந்த குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு நமசிவாய மூர்த்தின்னு பேர் வச்சுருந்தா அப்பா அம்மா. சின்ன வயசுலேயே அந்த அருள் நாட்டங்கிறது ஏற்பட்டு போயிடும். கிருஷ்ணபிரேமண்ணா உதாரணம் சொல்லுவார். துளசி அங்குகரிக்கும் போதே, வளரும் பொழுதே, முளைக்கும் போதே வாசனையோடு வளருது, அப்புறமா அதுக்கு வாசனை யாரோ கொண்டு போடலேம்பர். இப்போ வீட்டில் ரூம் ஃப்ரெஷ்னர்னு வச்சுட்டுருப்போம், அது போட்டால் தான் ரூம் ஸ்மெல்லு நல்லா இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது வாடை வந்துடும். அப்படி இல்லாமல் சுகந்தம் புஷ்பங்களுக்கு துளசி தளம் மாதிரி இருக்கிறதுக்கு இயற்கையாக இருக்கிறது போல், இயற்கையாகவே ஞானிகளாக இருக்கிறவோட பிறவியிலேருந்தே அந்த குணம் தெரியும். 5 வயசுலேயே ஆண்டாளுக்கு அப்படி ஒரு பக்தி இருந்தது, ஜனாபாய்க்கு இருந்ததுன்னா அவள் அந்த பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கிறதும் சொல்லலாம், அவதாரம்னு சொல்லலாம். அப்படி இவருக்கு சின்ன வயசுலேயே நல்ல சிவபக்தி இருந்தது. சிவ குடும்பத்தில் பிறந்தவர், சிவபக்தி குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு குரு வேணும், ஒரு அருள் நாட்டம் வேணுங்கிற எண்ணம் ஏற்பட்டது. அப்போ அவர் கேள்விப்பட்டார், சிவானந்த தேசிகர்னு ஒரு மகான் ஸ்ரீசைலத்தில் இருக்கார்னு கேள்விப்பட்டார். அப்போ அங்கே போய் அவருக்கு சேவை பண்ணி அவரோட கருணையால் சிவயோகம் பயில வேணும்னு நினச்சாராம். யோகம்ங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமோ? நம்ம யோகான்னு இப்போ என்ன நினச்சிருக்கோம், எக்ஸசைஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது அத்லட்டிக்ஸ், அது யோகா இல்லை. யோகாங்கிறது என்னென்னா, பதஞ்சலி ரிஷி என்ன பண்ணினார், சரீரத்தை ஒழுங்குபடுத்துறது மூலமாக சரீரத்துக்குள்ளே இருக்கிற மனசை சுவாமிகிட்ட கொண்டு போகிறதுக்கு வழி காட்டினார். தவிர எய்ம் ஆஃப் யோகாங்கிறது என்ன? யோகா சித்த விருத்தி நிரோதா, மனசின் எண்ணங்களை ஒடுக்கி மனசை தூய்மையாக்கி இறைவனோட கலக்க செய்வது தான் யோகம். யோகம்னு சொன்னாலே இறைவனோட கலத்தல்னு அர்த்தம்.
ஒரு யோகின்னு சொன்னால் பகவத்கீதையில் பகவான் யோகிங்கிற வார்த்தை நிறைய யூஸ் பண்ணுறார். யோகின்னு அர்த்தம் கடவுளோட கலக்கிறவன், அவன் தான் யோகி. ஒரு நதி எப்படி கடலில் கலக்கிறதோ அப்படி பகவானோட கலந்த நிலையில் இருக்கிறவன். அப்படி கலந்தவாளை மனுஷாள்னு பார்க்கறது இல்லை. பெரியவாள்லாம் இருந்தான்னா அவளை ஒரு சன்னியாசினோ ஒரு மனுஷனோ பார்க்கறது இல்லை, பகவத் ஸ்வரூபமாக பார்க்குறோம். ஏன்னா யோக நிலையில் பகவானோட கலந்துட்டவா. போதிதேந்திர சுவாமிகள் யோக நிலையில் பகவானோட கலந்துட்டவர். அந்த நிலையில் இருக்கிறவாளை நம்ம அப்படி தானே பார்க்கணும். அப்படி ஒரு யோகியை தேடி போய் அவர்கிட்டேருந்து இந்த சிவ யோகத்தை தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறார். எண்ணம் பூரா இறைவனோட நாட்டத்திலேயே இருந்து நினச்சி பாருங்களேன். கொஞ்ச நேரம் சத்சங்கத்தில் உட்காண்டிருந்தா நன்னா இருக்குது. கோவிலில் போய் சுவாமியை நன்னா ஏகாந்தமாக தரிசனம் பண்ணால் மனசுக்கு அமைதியாக இருக்குது. நாம சங்கீர்த்தனத்தில் உட்காண்டிருந்தால் மனசுக்கு ஆனந்தமாக இருக்குது. பகவானோட அலங்காரத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. பூஜையில் கலந்துட்டு தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கிறத அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதையே வாழ்க்கையாக வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அந்த ஆனந்தம் எப்படி இல்லாமல் இருக்கும்? நமக்கு லெவலேசம் கிடைக்கிறது இல்லையா? அவள் அதுலேயே திளைச்சி கிடக்கிறா. இதை தவிர இன்னொன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கவோ அதில் ஈடுபடவோ விரும்பவே இல்லை. இந்த லெவலேசம் ஆனந்தமே இவ்வளவு நன்னா இருக்கேன், அதுவே வாழ்க்கையாக இருக்கிறவாளுக்கு ஆனந்தம் தவிர வேறு என்ன இருக்கும்? அதனால் அந்த சிவயோகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிவானந்த தேசிகரோட ஸ்ரீசைலத்துக்கு போகிறார். அங்கே போய் இருந்து குருவுக்கு அப்படி சேவை பண்ணுறாராம். இந்த லிங்காயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குருவுடைய கிருபை இல்லாமல் எதையும் அடைய முடியாதுங்கிற ஒரு தெளிவு. பிற்காலத்தில் இவர் பாடின பாட்டு குகை நம சிவாய நிறைய வெண்பாக்கள் எழுதியிருக்கார். தமிழ் அவ்வளோ பாட்டு எழுதியிருக்கார். அவருக்கு தமிழே தெரியாது, கன்னடக்காரர். அவர் ஆன்லைன்லலாம் ஒன்றும் தமிழ்லாம் படிக்கலை. திருவண்ணாமலைக்கு வந்தவுடனே அவருக்கு தமிழ் வந்துடுத்தோம். அவருடைய சம்பிரதாயத்தை பற்றி அவர் பின்னாடி சொல்கிறார். செப்பரிய ஞான செழுஞ்சுடரே சோணகிரியப்பனே நன்னூலறிந்தாலும் இப்புவியில் கொண்ட குருவை பொருளாக கொள்ளார் பயனேது கண்டவெல்லாம் விணிலே கற்று. இந்த லெக்சர் கேட்டேன், அந்த லெக்சர் கேட்டேன், இந்த புஸ்தகம் படித்தேன், அந்த புஸ்தகம் படித்தேன், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன், சரி கண்ட பலன் என்ன அப்படிங்கிறார். குருநாதனோட கிருபை இல்லாமல் குருநாதனே கத்தின்னு சரணாகதி பண்ணாமல் உன் ஆணவத்தை எடுத்து சுவாமி பாதத்தில் தட்சணையாக கொடுக்காமல் அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன கற்றுண்டும் பிரயோஜனம் இல்லை. உன்னை சம்பூர்ணமாக ஆக்கக்கூடியவர் குருநாதர் மட்டுமே இல்லையா? இப்போ சிஏ புக்கெல்லாம் படித்தா கூட ப்ராக்டிக்கல்னு ஒன்று சொல்கிறா. ஆர்டிக்கல் ஷிப்னு போய் ஒரு ஆடிட்டர்கிட்ட இருக்கணும். நீ என்ன தான் டெபிட்டு கிரெடிட்டு ட்ரையல் பேலன்ஸ் எல்லாம் படித்தா கூட அதுவே அனுபவமாக இருக்கிறவா கூட இருந்தால் தான் உண்டு. வக்கீலுக்கு படித்தாலும் வக்கீல் கூட இருக்கணும். கேட்டரிங் டெக்னாலஜி படித்தாலும் அது தொழிலாக வச்சுன்னு இருக்கிறவா கூட இருக்கணும். அப்படின்னு லௌகீகத்துக்கே இருக்கிறத ஆன்மீகத்தில் நீ எத்தனை புஸ்தகம் வேணால் படி, எத்தனை கதை வேணால் கேளு, அது உனக்கு அனுபவத்துக்கு வரணும்னா அப்படி அனுபவ ஞானிங்கிற அபரோக்ஷ ஞானி கூட இருந்து அவருக்கு சேவை பண்ணணும். அப்படி அவரோட பல காலம் இருந்து குருநாதனே கத்தின்னு சேவை பண்ணி அந்த சிவயோகம் என்பதை பயின்றார் அப்படின்னு சொல்கிறது அவருடைய சரித்திரம். அப்போது அந்த சிவயோகம் என்னன்னு திருமூலர் சொல்கிறார். சிவயோகமாவது சித்து அச்சித்து என்று தவ யோகத்துள் புக்கு தன்னொழித்தானாய் அவயோகம் சாராது அவன் பதிபோக நவயோகம் நந்தி நமக்களித்தானே. சிவயோகம்னா என்னன்னு சொல்கிறார். சித்து அச்சித்து அப்படின்னு ரெண்டு விஷயம். அச்சித்துன்னா என்ன? ஜடம். அச்சித்து தான் நம்ம அசத்து, அசத்து என்ன வளர்ற அப்படின்னு சொல்கிற மாதிரி சத்து இல்லாதது. சித்துன்னா அறிவு, அச்சித்துன்னா அறிவு இல்லாத ஜடம். இப்போ ஒரு மனுஷனை பார்த்து ஜடம்னு சொன்னால் அவனுக்கு கோவம் வருமா வராதா? கோவம் வரும். நான் அறிவுள்ளவன் என்னை போய் ஜடம்னு சொல்கிறானேன்னு. அந்த அறிவாக இருக்கிறது எது நம்ம யோசிக்கலேங்கிறாரு. என்றைக்கு இந்த அறிவு இப்படியே இருக்குமோ? இருக்காது. ஒரு நாளைக்கு இந்த அறிவு இந்த உடம்பு விட்டு போயிடும், மனசு இந்த உடம்பு விட்டு போயிடும், ஜீவன் போயிடும். ஜீவன் போகும்போது எல்லாத்தையும் இழுத்துன்னு போயிடும். அப்போ இந்த ஜடமான சரீரம் மட்டும் இருக்கும். இத்தனை நாளாக அன்போடு பேசினவா யாருமே இன்னொரு 4 நாள் வச்சுக்கோங்களேன்னு சொல்ல மாட்டா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துடணும், வச்சுக்க முடியாது அப்படின்னா அது ஜடம். ஒரு பக்தர் ரமண பகவானை போய் கேட்டார்,
ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு குட்டி ராமர் விக்கிரகத்தை வச்சுன்னு அவருக்கு பூஜை பண்ணார். ராமர் நேராக வந்தார், பேசினார், சாப்பிட்டார்லாம் சொல்லலை. இதெல்லாம் நடந்திருக்குமான்னு. ஏன் நடந்திருக்காதுன்னு ரமண பகவான் அவர் என்ன சொல்கிறார், ஒரு விக்கிரகம், ஒரு உலோக பொம்மை பேசுமா சாப்பிடுமாங்கிற எண்ணம், அது ஜடம் தானே அப்படின்னார். ரமண பகவான் அவரை காமிச்சு, இந்த உடம்பை காமிச்சு, இதுவும் ஜடம் தானே, இது சித்தோ, இது ஜடம்தான், உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியில் போயிடுச்சுன்னா இது ஜடம்தான். ஒரு உலோகத்துக்கு கல்லுக்கு கொடுக்குற மரியாதை கூட இந்த உடம்பு அழுக போகிற உடம்புக்கு கொடுக்க முடியாது. அப்போ சித்தாக இருக்கிறது தெய்வம், ஜடமாக இருக்கிறதும் தெய்வத்தோட அருள் தான். சித்தாக ஜடமாக ரெண்டுமா இருந்து அதுக்கு சாட்சியாக இருக்கிற ஆத்மாவும் பகவானேன்னு தெரிஞ்சுண்டு, இந்த சித்துங்கிற அறிவு நம்ம தெரிஞ்சுட்ட அக்வயர்டு நாலேஜ், இந்த ஜடம் இதை தாண்டி இருக்கிற சாட்சி மாத்திரமான ஆத்மஸ்வரூபமாகிய சிவம் அப்படிங்கிறதுல எவனுக்கு நாட்டம் வருதோ அவன் தான் தவ யோகத்துக்கு போகிறான். வாழ்க்கையே தபஸாக வாழறது. இப்போ லைஃப்பில் நான் இதை அடையணும் அதை அடையணும்னு சொல்கிறா இல்லையா, பகவான் அடையணுங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு கேட்குறான். அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி அடைஞ்ச வாழலாம் தான் நம்ம இங்கே வச்சு பூஜை பண்ணுறோம். அப்படி அடைஞ்சிருக்காளோ இல்லையா, நம்ம காலத்தையும் அப்படி உள்ள வாழை பார்க்குறோம். நல்லா படிச்சிருக்கா, வெல் குவாலிஃபைடாக இருக்கா, ஒரு கம்பெனியில் போய் நல்லா சம்பாதிக்கலாம், அப்படி வாழற வாழ்க்கை இருக்குது. தப்பு சரிங்கிற விமர்சனத்துக்கு வரல. சில பேர் அதை தாண்டி இதுக்கெல்லாம் காரணமான பொருளை பகவானை நான் எனக்குள்ளே இருக்கிற வஸ்துவை உணர்ந்தே தீருவேன், அதுக்கான வாழ்க்கை வாழ்வேன்னு தியாகம் பண்ணி வாழ்ந்து, அப்படி ஒருத்தருடைய தியாகத்தினால ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை காப்பாற்றுற மகானாயிடுறா, குருவாயிடுறா இல்லையா. அது எவ்வளோ பெரிய சேவை இல்லையா, அது சாதாரண விஷயமா? எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. அப்படி தவயோகத்துக்கு போயிட்டு அவயோகம் சாராமல்ங்கிறார். சிவம்னா மங்களம், அவம்னா அமங்கலம் இல்லையா. அது எது வந்து தேவையில்லையோ, எது குப்பையோ காலனாக்கு பிரயோஜனம் இல்லை. அக்கம்பக்கத்து வீட்டு வம்பு, அடுத்த தெரு வம்பு, வேர்ல்டு பாலிட்டிக்ஸு, நேஷ்னல் பாலிட்டிக்ஸு, லோக்கல் பாலிட்டிக்ஸு, ஃபேமிலி பாலிட்டிக்ஸு, எவ்வளவெல்லாம் நம்ம மனசு ஈடுபடுறது. இதனால் நமக்கு லாபம் உண்டான்னு ஒரு கேள்வி நம்மளை கேட்டுக்கலாமே. பேசுகிறது தப்புன்னு சொல்லலை, விவகாரத்தில் ஈடுபடுற வாசலை கூட சுவாமி இதை எழுதி போட்டிருக்கோம். விவகாரம் கூடாது, சிவாகாரம் வேணும்னு போட்டிருக்கார் சுவாமி. விவகாரத்தில் என்ன லாபம் உனக்கு? அவன் கட்டு போனால், இவன் கட்டு போனால், அவன் நாசமாக போனால், இவன் வந்து அவனை குட்டிச்சோராக்கினா, இவன் பணத்தை அவன் எடுத்துனான், நமக்கு என்ன லாபம்? நம்மளோட பேங்க் பேலன்ஸ் ஏற போகிறது இல்லை வம்பு பேசுகிறதுனால. யாரோ நன்னா இருக்கான்னு அவனை பார்த்து வயிறு எறிகிறதுனால நமக்கு ஒன்றும் லாபம் வர போகிறது இல்லையா. விவகாரத்துலேருந்து விலகி மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கு, பகவானை அடையணும், பகவானை அடையணும், ஆனந்தமே வடிவமான சுவாமியோட கலந்துட்டு நம்மளும் ஆனந்தமாக இருக்கணும். உயிர் இருக்கிற மட்டுக்கு, உடம்பு இருக்கிற மட்டுக்கு துக்கம் இல்லாமல் இருக்கணும். உயிர் இருக்கிற மட்டுக்கு, உடம்பு இருக்கிற மட்டுக்கு 4 பேருக்கு நல்லது பண்ணணும், எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருதுன்னா அந்த அவயோகம் சாராத வாழ்க்கை. அவயோகம் சாராத வாழ்க்கை தான் சிவயோகம் கிடைக்குமா. அந்த சிவயோகத்தை குருநாதர்கிட்ட இருந்து சிவத்தியானம், சிவ பூஜை, சிவ அர்ச்சனை எல்லாம் தெரிஞ்சு கொண்டு அப்படி பக்குவமான சிஷ்யனுக்கு குருநாதர் என்ன பண்ணுவார், ஒரு லிங்கம் கொடுப்பார். அந்த லிங்கம்ங்கிறது சாதாரண ஒரு விக்கிரகமாக இல்லாமல் அந்த சிஷ்யனுக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தையே, அந்த தெய்வீக சைதன்யத்தையே கிளப்பி தன் தபஸுனால், இப்போ ஒரு தீபத்தினால் இன்னொரு தீபத்தை ஏற்றுவது போல தன்னுடைய தபஸுனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஆத்ம சைதன்யத்தை, உள்ளுக்குள்ளே இருக்கிற சிவத்தை எழுப்பி அதை அந்த லிங்கத்தில் ஆவாகனம் பண்ணி இனிமேல் நீ வந்து ஜங்கம லிங்கமாக இருப்பாய்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த கிருபை அவனுக்கு கிடச்சிடும். அவள் போராடமெல்லாம் நித்திய சிவ பூஜை பண்ணிண்டு, சிவ சிந்தனையில் இருந்துட்டு, மக்களுக்கு நல்லது பண்ணிண்டு அப்படியே சஞ்சாரம் பண்ணி கொண்டே இருப்பான். இன்றைக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. குறிப்பாக கர்நாடகாவில் ரொம்ப ஜாஸ்தி லிங்காயத்து. அது மாதிரி அவர்கிட்ட லிங்கம் வாங்கிட்டு அங்கே நிஷ்டையில் இருந்தார், பல காலம் சேவை பண்ணினார். இவருக்கும் நிறைய சிஷ்யர்கள்லாம் சேர்ந்தா. அப்போ ஒரு நாள் ஸ்ரீசைலத்தில் இருக்கிற மல்லிகார்ஜுன சுவாமி வந்து அவருக்கு ஒரு தியானத்தில் தரிசனம் கொடுத்து அருணாச்சலத்துக்கு வா, திருவண்ணாமலைக்கு வான்னு சொல்லிட்டார். இங்கேருந்து அவ்வளோ தூரம்லாம் வர முடியாதியா, நடந்துன்னா போனோம், இல்லை இது 400-500 வருஷத்துக்கு கதை இதெல்லாம், அதெல்லாம் வரல. இங்கே ஸ்ரீசைலத்தில் பக்கத்தே இருக்கிறேன், நான் இங்கேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள்லாம் விதண்டாவாதம் பண்ணலை.
உடம்பு முடிஞ்சாதான் க்ஷேத்திரத்துக்கு போகிறதுன்னு நம்ம வச்சுன்னு இருக்கோமே, நம்ம உடம்பு அப்படி யாரையும் குத்தம் சொல்லலை. பண்டரிபுரம் யாத்திரை போகும்போது பார்த்தேன், நடமாட முடியாதவா உடம்பை தேய்ச்சுண்டு தடி ஊனிண்டு கஷ்டப்பட்டு இந்த 270 கிலோமீட்டர் நடந்து போய் பாண்டவங்கனை பார்க்குறேங்கிறேன். என்ன பாண்டவங்கனை பார்க்க முடியாது, உதரம் பார்த்த போகிறதா வீட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கிறே விற்கிறோம் இல்லையா, நம்மனா அப்படி பேசுவோம். சொந்தக்காரர்களை பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு ஊர் விட்டு ஊர் போவோம், எங்கேயாவது கல்யாண கார்த்தி அட்டன் பண்ணுறதுக்கு போவோம். ஏன்னா அவன் அபவாதம் சொல்லிவிடுவா, போகலன்னா நல்லதுக்கு போகட்டாலும் கெட்டதுக்கு போகணும்னா பழிப்பான்னு. பகவானை பார்க்கணும்னு மெனக்கடை கூட நம்ம தயாராக இல்லை. நடமாட முடியாத ஒரு கழுவியை கூடையில் வச்சு அவள் பையன் தூக்கின்னு வந்ததை நாங்கள் பார்த்தோம். தெம்புரம்னுட்டு அம்மா நடந்தா, அம்மாவுக்கு நடக்க முடியல, நான் தூக்கிட்டு போகிறேன் அந்த பிள்ளை சொல்கிறான். எப்படியாவது சுவாமி தரிசனம் பண்ணி. இப்போ நீங்கள் இப்போ கூட பார்த்தா தைப்பூசத்துக்கெல்லாம் பழனி திருத்தணிக்கெல்லாம் பாத யாத்திரை போகிறவா உண்டு, கொதிக்கிற வெயில நடந்து போவா. என்ன அவள் ஊரில் முருகன் கோவில் இல்லையா, அப்படியாவது போகணுமான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, அப்படி உடம்பை வருத்திண்டு மனசில் பக்தியோடு போகும் பொழுது, இந்த பக்தியோடங்கிறத அண்டர்லைன், பக்தியோட சரீர சிரமம் தெரியாமல் போகும்போது கிடைக்கிற ஆனந்தம் இருக்க, அது அனுபவிச்சாதான் தெரியும். திருப்பதிக்கு காரில் போயிருக்கோம், ஃப்ளைட்டில் போகிறவா உண்டு, நடந்து பஜனை பண்ணிட்டு போயிட்டு பாருங்க, அந்த தரம் பெருமாள் தரிசனம் அலாதியாக இருக்கும் அனுபவம். ஏன் பெருமாள் அப்படி தான் வர சொன்னாரா, அதுதான் நம்ம பண்ணுற தபஸ். நீங்கள் நம்ம ரிஷிகள் மாதிரி தபஸ் பண்ண முடியுமா? உடம்புக்கு கொஞ்சம் ஒரு பகவானுக்காக நடந்து போகிறோம், சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த சின்ன சின்ன பரிசிரமங்கள் தான் நீங்கள் நமக்கு தபஸ். மறுவார்த்தை பேசுகிறேன், இவர் குருவிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டார். ஏன்னா அவளுக்கு சிவபெருமானே நேரம் வந்தால் கூட குருநாதர் பர்மிஷன் கொடுக்கணும். அந்த சம்பிரதாயமே லிங்காயத்து சம்பிரதாயத்தை குருவுக்கு தான் பிராதானியம். இது மாதிரி எனக்கு மல்லிகார்ஜுன சுவாமி சொல்லியிருக்கார், திருவண்ணாமலைக்கு போக சொல்லியிருக்காருன்னு. அவருக்கும் அது தெரியும், இவருக்கு அப்படி உத்தரவாயிடுத்துன்னு. நல்லது உனக்கு, அதுதான் சுவாமியோட உத்தரவு, நீ போயிட்டு வான்னுட்டேன். உடனே குருவை நமஸ்காரம் பண்ணிட்டு போகிற இடமெல்லாம் உங்களையே தியானிச்சுட்டு இருக்கணும், உங்களோட அனுகிரகம் இன்றைக்கி ஒன்றுன்னு வேண்டிண்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். ஏராளமான சிஷ்யாள் அத்தனை பேர் அழைச்சிண்டு ஊர் ஊராக வராராம். பட்டினத்தார் சொல்கிறார், ஸ்ரீசக்கர பூஜை பண்ணுவா, மந்திரம் குருட்டேருந்து வாங்கி ஜபம் பண்ணுவா, நிறைய புஷ்பங்களெல்லாம் எடுத்து பூஜை பண்ணுவா, நிறைய தீர்த்தம் எடுத்து, சுவாமி அபிஷேக பிரியர் இல்லையா பரமேஸ்வரன், நிறைய தீர்த்தத்தினால் அபிஷேகம் பண்ணுவா. அப்புறம் இப்போ இந்த லிங்கத்தை எடுத்து வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு திருப்பி கட்டி உள்ளே வச்சுருவா, கழுத்தில் வச்சுருவா. பகவானை தவிர எதையும் நினைக்காதபடிக்கு இருப்பா. இது எல்லாத்தையும் விட பெருசு எதுன்னா குரு வார்த்தையை கேட்கறதுங்கிறார் பட்டினத்தை. இந்த குரு தியானத்திலே இருக்கிறது எப்படி சொல்கிறார், வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம், வேறொருவர்க்கு எட்டாத புஷ்பம் இறையாத தீர்த்தம், இனி முடிந்து கட்டாத லிங்கம், கருதாத நெஞ்சம், கருத்தினுள்ளே முட்டாத பூஜை என்றோ குருநாதன் மொழிந்ததுவேங்கிற. என்ன அழகான வார்த்தை. அந்த காலத்து ஸ்ரீசக்கரம் சிவசக்கரம் எல்லாம் டயக்ராம் மாதிரி வரைய மாட்டான், ஆஃப்செட் மாதிரி பிரிண்டெல்லாம் பண்ண மாட்டான். அந்த உபாசகால் அந்த உலோகத்தில் அதை வெட்டி எழுதுவான். அதனால் வெட்டாத சக்கரம்ங்கிற. அப்புறம் குரு சொல்லி சிஷ்யன் கேட்டு ஜபம் பண்ணினான்னு இல்லை, பேசாத மந்திரம். பக்கத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டோம், ரொம்ப ஹைட்டாக இருக்குது அந்த பூ எட்டலை, கொரட்டுக்கோல் போட்டு பறிக்கிறோன்னு இல்லை, வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம், இன்னொருத்தருக்கு அது எட்டாது, உனக்குள்ளே இருக்குது, உனக்கு தான் எட்டும். எட்டாத புஷ்பம் இறையாத தீர்த்தம், கிணத்துலேருந்தோ ஆற்றுலேருந்தோ இறைக்கிறது இல்லை, உள்ளுக்குள்ளேருந்து பெருகிற பக்திங்கிற இறையாத தீர்த்தம். இனி முடிந்து கட்டாத லிங்கம், லிங்காயத்தை அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி உள்ளே வைக்கிறாளே, அது ஒரு விதமான பாக்கிய பூஜை. உள்ளுக்குள்ள ஆத்மலிங்கத்தை உணர்ந்த ஒரு சிஷ்யனோட நிலையில் இது அவ்வளவும் தானே நிகழறதுங்கிறார். இனி முடிந்து கட்டாத லிங்கம், கருதாத நெஞ்சம். பகவானை தியானம் பண்ணுறதுங்கிறது ஒரு செயல் இல்லாமல் பகவானை தவிர எதையும் நினைக்க முடியாத ஒரு மனசு. கருத்தினுள்ளே முட்டாத பூஜை என்றோ. காத்தால எத்தனை மணிக்கு பூஜை? காத்தால பூஜை ஒரு 6 மணிக்கு, அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு ஒரு பூஜை, அப்புறம் சாயரட்சம் ஒரு பூஜை, அப்புறம் அர்த்தஜாம் பூஜை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இது எப்படின்னா முட்டாத பூஜைனா 24 மணி நேரமும் பூஜை நடந்துகிட்டே இருக்கும். எது? குருநாதன் மொழிந்ததுவே அப்படிங்கிறார். குரு வார்த்தையை கேட்கறதுங்கிறது வெளியில் நீ பண்ணுற பூஜையை பண்ணப்படாதுன்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. இதை விடவும் சிரேஷ்டமானது. அந்த குருநாதரை நீ
திருவண்ணாமலைக்கு போ, உனக்கு அது உத்தரவுன்னு விட்டார். சிஷ்யாளோடு இவர் கிளம்பிவிட்டார். கிளம்பி அப்படியே வந்துட்டுருக்கிற போது ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கிறது. அப்போல்லாம் கல்யாண மண்டபமெல்லாம் கிடையாது. சமீப காலம் வரலாம் கூட கிராமத்தில் இன்றைக்குமே வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுவாள். தெருவடைச்சு பந்தல் போட்டு வீடுகளே பெருசு பெருசாக இருக்கும். அது ஒரு காலம். வீடுகளும் துருண்டாக போயிடுத்து, மனசு அதை விட துருண்டாக போயிடுது. வீடு விசாலமாக இருக்கும், எத்தனை பேர் வேணால் வரலாம். கூட்டு குடும்பமாக இருந்ததுனால நிறைய உபகாரத்துக்கு ஆட்கள் இருப்பா. யார் வந்தாலும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லாமல், இப்போ யாராவது கெஸ்ட்டு வரானாலே கொலை நடுங்கிறது. என்ன கேட்பாலோ, எப்படி பண்ணுறதோ, சமைக்கிறதா, ஆர்டர் பண்ணுறதா, இப்படிலாம் ஒரு நிலைமைக்கு வந்துடுத்தே. மாபெரிய ஒருத்தர் நடந்து போயிட்டுக்கிறத பிவேர் ஆஃப் டாக்னு போட்டிருந்ததான் போர்டு. இது என்ன அர்த்தம் தெரியுமான்னு பெரியவா கேட்குறா. நாய் ஜாக்கிரதைன்னு அர்த்தம்னு ஒருத்தர் சொல்கிறார். அது இல்லை, ஆற்றுக்கு யாரும் வரப்படாதுன்னு அர்த்தம். அதிதி தேவோ பவான்னு சொன்ன தேசத்தில் இப்படி ஒரு போர்டு போட்டிருக்கு, இதை பார்த்துட்டு நான் இன்னும் இருக்கேனே அப்படின்னாராம். கதவை திறந்து வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்துட்டு இருந்த தேசம் இந்த தேசம். இன்றைக்கி யாராவது கூப்பிட்டா சாவித்வாரத்தோட எட்டி எட்டி பார்த்து யாருன்னு கேட்குற நிலைமையில இருக்குது காலம். யாரையும் குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை. கல்யாணம், ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்துட்டுருக்கு. இவர் சிஷ்யாளோடு அப்படி எல்லாரும் பட்டப்பட்டையாக விபூதி விட்டுண்டு கழுத்தில் லிங்கம் கட்டிண்டு சிவநாமத்தை சொல்லிண்டு அப்படியே வந்துட்டுருக்கா அடியார்கள்லாம். அவள் அப்படி வரும்பொழுதே நாம சொல்லிகிட்டே தான் வருவா. கல்யாண வீட்டில் இருக்கிறவா அப்படி டக்குன்னு வெளியில் வந்தால் ஏதோ நாமம் கேட்குறதே, சிவ 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 சிவாய நம ஓம், ஹர 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 ஹராய நம ஓம், சிவாய நம ஓம் நம சிவாய, ஹராய நம ஓம் நமோ ஹராய. அப்படி எல்லாம் பாடிகிட்டே வரா. கோஷ்டி பெருசாக எல்லோரும் வெளியில் வந்தால் ஒரு அடியார் கூட்டம் வருதுன்னு ரொம்ப சந்தோஷம். கல்யாண வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் பாதம் படணும், இந்த புது மன தம்பதி வாழ ஆசீர்வாதம் பண்ணணும்னா சரி கூப்பிட்டாளே அப்படின்னு. இவர் பேர் அப்போ நமசிவாய மூர்த்தி தான். பின்னாடி தான் குகை நமசிவாயர்னு பேர் வரப்போகிறது. அப்பா மடியில் குழந்தைகள் உட்காந்துட்டு அப்புறம் இவாள்லாம் வந்தான்னு சொன்னேனே, அப்படி திருவண்ணாமலையில் குகையிலேயே இருந்ததுனால குகை நமசிவாயர்னு பேராச்சு. இப்போ நமசிவாய மூர்த்தி தான். பக்தாளோட உள்ளே நுழைஞ்சார். பொண்ணு மாப்பிள்ளை நமஸ்காரம் பண்ணா. எல்லாம் குடும்பத்தான எல்லாருக்கும் விபூதி கொடுத்தார். விபூதினா ஐஸ்வர்யம்னு அர்த்தம். நான் ஏற்கனவே உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன், பசுஞ்சாணத்துலேருந்து தான் விபூதி வருது இல்லையா. நமக்கு பசுஞ்சாணம்ங்கிறது பவித்திரமானது. பசுவை பொறுத்தவரையில் என்ன, அது ஒரு கழிவு பொருள் தானே இல்லையா. ஒரு நம்ம ஜீவன்களுக்கு எல்லாருக்குமே பசுக்கள்னு பேர் உண்டு. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு தடுமாறக்கூடிய, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கிற மனுஷாலெல்லாம் பசுக்கள்னு தான் சொல்லுவாள். அந்த பசுக்களாக இருக்கிற நம்ம மனுஷ ஜீவன்களுக்கு வேண்டாத விஷயங்கள்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் சிவ அக்னியில் எரிச்சுட்டா விபூதி உண்டாகும்னு சொல்கிறது உண்டு இல்லையா. வேண்டாத விஷயங்களை பக்தினால் ஞானத்தினால் பஸ்மம் பண்ணிவிட்டா பாக்கி என்ன மிஞ்சும்னா, பசுவோட மலமாக இருந்தது, சாணமாக இருந்தது விபூதியாக ஐஸ்வர்யமாக மாறிவிடுறது. சார் இங்கே வாங்கோ கொஞ்சம் பசுஞ்சாணம் வச்சுக்கோங்கண்ணா. ஐயா அதை போய் எதுக்கு குக்குகள்னு கேட்பா. ஆனால் அந்த காலத்தில் மெழுகிறதுக்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தா, இப்போ இருக்கான்னு தெரியாது. விராட்டியானா கூட பரவாயில்ல, சாணமாக கொடுத்தா வாங்கிக்க மாட்டா யாரும். விபூதி கொடுத்தா கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிப்பான் இல்லையா. அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறது. அந்த விபூதிங்கிறது ஒரு ஐஸ்வர்யம். அது எங்கே இருக்கோ அங்கே பலவிதமான க்ஷேமங்கள் உண்டாகுங்கிறதுனால எல்லோரும் ஆசையாக வாங்கிக்கிறா. வாங்கிட்டு நீங்கள் எதாவது சாப்பிடணும்னா இல்லை அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டு இவாளெலாம் வெளியில் வந்துட்டா. இவாளை வழி அனுப்புறதுக்கு மொத்த கல்யாண வீடும் வெளியில் வந்துடுத்து. குபீர் அந்த வீடு பற்றி எரிஞ்சுடுச்சு. என்ன நடந்ததுன்னு தெரியாது. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறா. இப்போ இந்த வந்திருக்கிற மக்களில் சில பேர் சொன்னால், இந்த தெருவோடு போயிட்டு இந்த சாமியார் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு விபூதி வாங்கினியே மொத்த வீட்டையும் விபூதி ஆக்கிவிட்டான் பாருங்க. சாம்பலை கொடுத்தா எல்லாம் சாம்பலாக போயிடுது அப்படின்னு எல்லாம் தூஷணம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நல்லது நடந்ததுன்னா நம்மளோட புண்ணியத்தினால நடந்தது, கெட்டது நடந்ததுன்னா பகவானோட கோபம், யாரோட கோபமோ யாரோடைய சாபமோ அப்படி பேசிடுவோம். நம்ம எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிற மனசு எத்தனை பேருக்கு வரும் இல்லையா.
ஏதோ ஒரு பாபம் இருந்திருக்கு, அது இந்த மகான்கள் வந்ததுனால பஸ்மம் ஆகிடுதுன்னு நினச்சிக்கணும். அப்படி இல்லாமல் எல்லாம் பேசின உடனே நமசிவாயமூர்த்தி நினச்சிட்டாராம், நம்ம நல்லது நினச்சி விபூதி கொடுத்தோம், இவாள்லாம் இப்படி பேசுகிறாளே, இது இப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா அடியார்களை யாரும் மதிக்க மாட்டாளே நினச்சின்னு பரமேஸ்வரனை தியானம் பண்ணினாராம். எரிஞ்ச வீடு அப்படியே பழையபடி ஜம்முன்னு ஆகிடுதான். எப்படி ஆகிடுது? ரெனோவேட் பண்ண மாதிரி ஆகிடுதான், புதுப்பிச்ச மாதிரி ஆகிடுதான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டா. அவர் சொன்னார், எரிஞ்சதுக்கு சிவனருள் காரணம், பிரமாதமாக இருக்குது, அதுக்கு சிவனருள் காரணம், நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாராம் சிஷ்யாள்கிட்ட, இனிமேல் எந்த வீட்டுக்கு யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன், நீங்களும் போவாங்க, யார் வீட்டுக்கும் போவேன், நான் உபச்சரணையும் பண்ண வேண்டாம், நம்மளை வெய்யவும் வேண்டாம், மரத்தடியில் இருப்போம், குளத்தங்கரையில் இருப்போம், கோவிலில் இருப்போம், மலையில் இருப்போம், நம்மளாம் சிவனை நம்பின்னு வாழறவா, நமக்கு யாரோட ஆசிரியமும் கிடையாது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தார்னு அவரோட சரித்திரத்தில் ஒரு லீலை சொல்லப்படுறது. அப்புறம் பூவிருந்த வள்ளின்னு ஒரு இடம், இன்றைக்கி பூந்தமல்லின்னு பேர், மெட்ராஸ் கிட்டக்க இருக்குது. அவர் ஆந்திராவிலேருந்து அப்படி வர்ற வழியில் அது வழியாக வந்திருக்கார், திருவண்ணாமலைக்கு போகிற வழியில். அங்கே அந்த ஊரில் ஒரு குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு, அப்போல்லாம் நிறைய நீர்நிலைகளில் நிறைய தீர்த்தம் இருந்தது இல்லையா. இப்போ ஏன் தீர்த்தங்கள் இல்லை அப்படின்னு கேட்டால், பாபம் ஜாஸ்தியாக போனால் தீர்த்தம் இருக்காதுன்னு சொல்கிறான். ஒன்று நிறைய வெள்ளமாக பெருக்கெடுத்து அழிக்கும், இல்லைன்னா தண்ணியே இல்லாமல் அழிக்கும், மண்ணெல்லாம் வறண்டு போயிடும், நிலத்தடி நீர் இருக்காது, இயற்கை உட்பாதங்கள் வரும்னு சொல்கிறான். இவ்வளவும் பாபம் அதிகமானா வரும். இப்போ பாபத்துக்கு யார் காரணம்னு ஆரம்பித்து அரசியல்வாதிகள்லேருந்து எல்லாரையும் வெய்யறதை விட அந்த லிஸ்ட்டு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு பேர் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறத மறைக்கிறது, ஃபஸ்ட்டு நேம் நம்மளே தான், வேறு யாரும் இல்லை. நம்மளை நம்ம பர்ஃபெக்ட் ஆக்கணும்னு ஒருத்தருன்னு நினச்சிவிட்டா அடுத்தவன் தானே தெரிஞ்சுட்டு போகிறான். உலகம் எப்படி இருக்குது, அடுத்தவன் தப்பு பண்ணுறான், அவனை திருத்தணும்னு துடிக்கிறவா தான் நிறைய இருக்கான், தன்னோட மிஸ்டேக் தெரிஞ்சுக்கிறவா யாருமே இல்லை. அதனால தான் வள்ளுவர், ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்குன்னார். அடுத்தவா குற்றத்தை கஷ்டப்பட்ட லிஸ்ட்டு போடுறியே, உன் தப்பை என்றைக்காவது நீ ரியலைஸ் பண்ணியிருக்கியாங்கிறார். உங்கள்கிட்ட தப்பே இல்லையா, நீ அவ்வளோ உத்தமனா, உனக்கு தெரியாத உன்னோட கதை அப்படிங்கிறாரு. நிறைய நீர்நிலைகள் இருந்தது, அதில் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அவள் கழுத்தில் இருக்கிற லிங்கத்தை எடுத்து வச்சு பூஜை பண்ணுறதுக்கு சிஷ்யாலாம் என்ன பண்ணால் போய் புஷ்பம், எல்லா சிஷ்யால்ட்டையுமே ஒரு லிங்கம் இருக்குது, குரு இருக்கார், அவருக்கு ஒரு பூஜைக்கு கொடுக்கணும். அதனால் அந்த கூட்டம் பூரா அந்த ஊரில் இருக்கிற பூவெல்லாம் எடுத்ததுன்னா ஆல்மோஸ்ட்டு ஊரை மொட்டை அடிச்சு விட்டாங்க, பூவே இல்லை. இவா ரொம்ப வெடிகாத்தால் பண்ணிட்டதுனால அப்புறமா டெய்லி ரொட்டீனுக்கு பூ எடுக்கிறவாள்லாம் இருப்பா இல்லையா, பார்த்தா நந்தவனத்தில் பூக்களே இல்லை. என்னையா ஆச்சு அப்படின்னா, இல்லை ஏதோ வெளியூர்லேருந்து ஒரு கூட்டம் சிவசிவான்னு வந்திருக்கு, அவள் நம்மூர் பூவெல்லாம் எடுத்துவிட்டாங்க, இப்போ நம்ம சாமிக்கு நம்ம எப்படி போடுறது, ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம். உடனே எல்லோரும் இவாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால், ஊர் பஞ்சாயத்து கூட்டினா, நீங்கள் யார் வெளியூர்லேருந்து வந்திருக்கள், ஏதோ 4 பூ எடுத்து சாமிக்கு போட்டாலா பரவாயில்ல, ஊரையே மொட்டை அடிச்சுட்டாலே இவ்வளோ பேரும் சேர்ந்துட்டு எதுக்கு இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டான். நமசிவாயமூர்த்தி சிரிச்சுட்டே சொன்னார், நீங்கள் உங்கள் கோவிலுக்குள்ளே இருக்க அந்த சுவாமிக்கு தான் நாங்கள் பூஜை பண்ணியிருக்கோங்கிற, எங்கே நீங்கள் கோவிலுக்குள்ளே வரவே இல்லை, போய் சொல்லாதீங்க, இங்கே உட்காந்து நீங்கள் உங்கள் அவாபா லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு இருக்க, அவ்வளோ பூ இங்கே கிடக்கு, அங்கே எங்கள் கோவிலில் சாமிக்கு பூ இல்லாமல் இருக்குது, இப்படி நீங்கள் பண்ணலாமான்னு. நாங்கள் பண்ணினதெல்லாம் உங்கள் சுவாமிக்கு தான் பண்ணியிருக்கோம், சந்தேகம் இருந்தால் போய் பாருங்க. கோவிலில் போய் பார்த்தா இத்தனை பூ அங்கே கொட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறது. சித்த புருஷர் இல்லையா, சங்கல்பிச்சுட்டா அதை நடந்துடும், பகவானை நினச்சிண்டு பண்ணிவிட்டா அந்த சுவாமிக்கு போகிறதுன்னு சொல்கிறா. மகாபாரத ஒரு கதை உண்டு. பீமசேனை எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதும் தூங்குறதுமா இருக்கான், அவனுக்கு அவ்வளோவா பக்தி போகாதுன்னு அர்ஜுனனுக்கு ஒரு எண்ணம் இருந்து தான். ஒரு தினம் அர்ஜுனன் கிருஷ்ணன் அப்படி நடந்து போகிறத வண்டியாக நிறைய பூக்கள் எடுத்துன்னு போகிறத கிருஷ்ணர் காட்டுறார். எங்கே இவ்வளோ பூ எடுத்துன்னு போகிறா, நீ விசாரியன், இது நிர்மால்ய புஷ்பம், இவ்வளோ பூவா யார் அர்ச்சனை பண்ணா, பீமசேனன் பண்ணார். எங்கள் அண்ணன் பீமசேனனா, அவன் சாப்பிட்றதும் தூங்குறது வேறு எதுவும் பண்ண மாட்டானே அப்படின்னு. இல்லை ஹிருதயத்தில் சிவபெருமானை பூஜை பண்ணினார், அந்த நிர்மாலயத்தை எடுத்துன்னு போகிறோம் நாங்களாம் சிவகணங்கள்னு சொன்னாலாம். இப்படி ஒரு கதை உண்டு. புரந்தரதாசர் சரித்திரத்தில் அவர் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணனுக்கு பாண்டவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். வியாசராஜர் மடத்துலேருந்து அழைப்பு வருது, தாசரே குரு கூப்பிடுறார்,
நான் பாதி பூஜையில் இருக்கேன்ப்பா, பூஜையை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னான்னா அவன் குரு பக்தன் இல்லை இல்லையா? குரு பக்தால் என்னென்னப்பா, நான் யாரை பாண்டவங்களை பூஜை பண்ணால் அந்த பாண்டவங்கன்னு தான் குருவாக இருக்கார் அப்படின்னு நினைப்பா இல்லையா? அதனால் என்ன பண்ணார், கிருஷ்ணனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினார். குரு கூப்பிட்றாரு, வந்துடுறேன் அப்படின்னு கிடுக்குன்னு ஓடுறார். சாமி பூஜை முடிக்கல, நைவேத்தியம் ஆலை. மடத்துக்கு போகிற வழியில் அவருக்கு என்ன தோணுது, நைவேத்தியம் பண்ணியிருக்கலாமே, கிருஷ்ணன் குழந்தை பாண்டவங்கன்னு தோணித்து. ஆனால் குருவோட ஆக்ஞை தான் முக்கியம். அங்கே மடத்தில் சாதம் வடிச்சுன்னு இருக்கா, அந்த கஞ்சி எல்லாம் இருத்துன்னு இருக்கா. அதை பார்த்துட்டு கிருஷ்ணா அந்த கஞ்சி உனக்கு அர்ப்பணம்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டார். அங்கே பூஜைக்கு போனால் வியாசராஜர் போன்ற பூஜை பண்ணுற அந்த கிருஷ்ணனுடைய கடவாயிலேருந்து அந்த கஞ்சி வழியிறான். இவர் பார்த்து சிரிச்சாரா, என்ன நைவேத்தியம் பண்ணாமல் வந்துட்டாலோ, இந்த வழியில் இருக்கிற கஞ்சி நைவேத்தியம் பண்ணாலான்னு கேட்டாராம் குரு அவருக்கு. அது மாதிரி மானசீகமாக பண்ணுற பூஜையை பகவான் ஏற்றுக்கிற அளவுக்கு அப்படி ஒரு புஷ்டியான பக்தி இருக்கணுமா. நம்ம நேரடியாக பண்ணுற பூஜையே சாமி ஏற்றுக்கிறாரான்னு நமக்கு சந்தேகம் இல்லையா? மன்மதன் புஷ்பத்தை எரிஞ்சான், பக்தி இல்லாமல் எரிஞ்சான், சிவபெருமான் எரிச்சு விட்டார். சாக்கிய நாயனார் கல்லை எரிஞ்சார், பக்தியோடு எரிஞ்சார், அர்ச்சனையை எடுத்துன்னு விட்டார்னு சரித்திரம் உண்டு. அதனால் பிரேம பக்தி மட்டும்தான் முக்கியம், பாவம் மட்டும்தான் முக்கியம். பாக்கி எது தெரியறதோ தெரியலையோ, நம்மளுடைய சுவாமிக்கு, நம்ம பிராணநாதனுக்கு, நம்ம குருநாதனுக்கு நம்ம ஆசையாக பூஜை பண்ணுறோம். நமக்கு முடிஞ்சதை நைவேத்தியம் பண்ணுறோம். அது எளிய பூஜையாக இருக்கலாம், சாதாரண நிவேதனமாக இருக்கலாம், கிடைக்கிற 4 புஷ்பமாக இருக்கலாம். அளவு கடந்த அன்போடு பூஜை பண்ணால் அந்த சுவாமி சத்தியமாக ஏற்றுக்கிறாருங்கிறத அன்றைக்கி நிரூபித்து காட்டினா நமசிவாய மூர்த்தி. அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டா. அப்போவும் ஒரு விதண்டாவாதி இருந்தானா, ஏதோ சித்து விளையாட்டு விளையாடி நீங்கள் பண்ண பூஜையெல்லாம் இங்கே வர மாதிரி பண்ணிட்டீங்க, இதை சாமி ஏற்றுண்டாரான்னு தெரியுமா, உனக்கு அது தெரியறதுக்கு என்ன பண்ணணும்னாரான். சாமி கழுத்தில் இருக்கிற மாலை உங்கள் கழுத்துக்கு வரணும்னானா, இது என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னா சிரிச்சுண்டாரான். பரமேஸ்வரனை தியானம் பண்ணால் சிவபெருமானுடைய நிர்மால்யம் அப்படியே கர்ப்பகிரகத்துலேருந்து வந்து இவர் உட்காந்துக்கிற இடத்துக்கு என்ன கோயிலுக்குள்ளே போகமாட்டான். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறமா அடுத்த மாதம் சத்சங்கத்திலிருந்து அதுக்கு பதில் வரும். கோவிலுக்குள்ளே போகமாட்டான். போனாலும் அப்படி சுற்றி பிரதட்சணமாக வருவா, தள்ளி நிற்பாத சாமி பார்க்க மாட்டான். அவளுக்கு லிங்கம் எது தெரியுமோ, குருநாதர் தான் லிங்கம். அந்த குருநாதர் கொடுத்த கழுத்தில் இருக்கிற லிங்கம் தான் லிங்கம். குருநாதர் உத்தரவு கொடுத்தா தான் உள்ள போய் சாமியை பார்ப்பான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நினைவில் இருந்தாலும் சொல்கிறேன். மராட்டி சுவாமிகள்னு ஒரு வயசான சுவாமிகள் இருந்தார். அவர் அரூர் மகான்கிட்ட சன்னியாசம் வாங்கின்றவர். அவருடைய தண்டம் எங்கேயோ மிஸ் ஆகிடுத்து. வேறு ஒரு தண்டம் வேணும், ஒரு நல்ல தண்டம் வச்சுன்னு இருக்கக்கூடிய தண்டி சன்னியாசி, உத்தமமான சன்னியாசிகிட்ட தான் அதை வாங்கிக்கணும். அவரோட குரு இல்லை. இப்போ பெரியவாளை பற்றி கேள்விப்பட்டு பெரியவாளை விஞ்ஞாபனம் என்ற பெரியவா இப்போ பட்டத்துக்கு சில வருஷங்கள் ஆகியிருக்கு. ரொம்ப இளமையான ஒரு சுவாமி அவர். இவர் ரொம்ப வயசானவர். இவர் கேட்டுட்டார்னு பெரியவா அதுக்கப்புறம் இவருக்கு தண்டம் கொடுத்தார். அதுலேருந்து பெரியவாளையோ குருவாக நினச்சின்னு பெரியவா கூடவே இருந்தார். திருப்பதிக்கு ஒரு தினம் பெரியவா போன போது இவரும் மலை ஏறி மேலே போனார். இவர் வயசானவருங்கிறதுனால எல்லோரும் சீக்கிரம் போயிட்டால் இவர் ரொம்ப லேட்டாக வந்தார். இந்த கோவில் அத்தாரிட்டிஸ் எல்லாம் நிற்கிறாங்கனால பெரியவா உள்ளே போயிட்டார். அவர் வரலையான்னு பார்த்துட்டே இருந்தார், வரல. தரிசனம் பண்ணிட்டு வந்த உடனே அவர் வந்துட்டார். அப்போ கோவில் அத்தாரிட்டிஸ் சொன்னார், இவர் என்ன கூட வந்தவர் தான், இவர் ஐஷுமே தரிசனம் பண்ணி வைங்கன்னார். அவள் வாங்கோன்னா. எதுக்கு அப்படின்னார். உள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ண. இல்லை நான்லாம் வரல அப்படின்னுட்டார். இவ்வளோ தூரம் படியேறி வந்துவிட்டு பெரியவா கேட்குற, ஏன் என்ன ஆச்சுங்கிறார். நீங்கள் வந்தால் உங்களோட வரணும்னு நான் வந்துவிட்டேன், நான் உள்ளே போய் தானே பெருமாளை பார்க்கணும், நீங்கள் இதை பக்கத்தே நிற்கிறாளேன்ட்டார். நிஜமாக நடந்தது. குரு பக்திங்கிறது அதுதான். நம்ம ரத்தமும் சதையும் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷ பிண்டமாக குருவை நினச்சுட்டான்னா மகா பாபின்னு சொல்கிறது. எனக்கு தெய்வத்தை உணர்த்த தெய்வமே எடுத்துட்ட வடிவந்தான் குருங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். அதனால் குரு உத்தரவு இல்லாமல் சுவாமியை கூட போய் பார்க்க மாட்டான். ஆனால் கர்ப்பகிரகத்தில் இருக்கிற லிங்க திருமேனிலேருந்து மாலை இவர் கழுத்தில் விழுந்ததுன்னு ஒரு லீலை அங்கே சொல்லப்படுது. திரும்பி அப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே வர திருவண்ணாமலைக்கு வர்ற வழியில் இவாளை பற்றி விஷயங்கள்லாம் கேள்விப்படுற மக்கள்லாம் அப்போல்லாம் நிறைய சமஸ்தானங்கள் இல்லையா, குட்டி குட்டியாக நிறைய சிற்றரசுகள் இருக்கும். அதில் ஒரு இடத்துல வேற்று மதத்தை சேர்ந்த ஒருத்தனுடைய அரசாட்சி நடந்துட்டுருக்கிற ஊருக்கு வந்திருக்கான். அவன் அவன் ஆட்கள்லாம் பார்த்துட்டு இது மாதிரி யாரோ சிவபக்தி ஆள்பட்டுருக்கு, விபூதி விட்டுன்னு எல்லாம் சிவான்னு சொல்லிகிட்டு இருக்கா, ஒரு பெரிய மகான்கரா, சிவபெருமான் தெய்வம்ங்கிறா அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது.
அப்படின்னு சொல்லி ராஜாவாக இருக்கிற இடத்துக்கு வந்தான். வந்து ஏன்னா இவ சபைக்கு கூப்பிட்டா வரமாட்டான், குரு உத்தரவு இல்லாமல் கோயிலுக்கே போக மாட்டான்னா ராஜாவை எங்கேருந்து பார்க்க போகிறான்? நீங்கள் சொல்கிற சிவபெருமான் தான் தெய்வம், சைவம் தான் உயர்ந்த சமயங்கிறத நீங்கள் நிரூபித்து காட்ட முடியுமான்னா, உனக்கு எப்படி நான் நிரூபித்து காட்டுறது, நீ சொல்லு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற. ஏன்னா சாஸ்திரங்கள் சொன்னால் உனக்கு புரிய போகிறதில்ல, சிவமிகமாக சொன்னால் உனக்கு புரிய போகிறதில்ல. உனக்கு புரிகிறாப்புல எதாவது பண்ணணுன்னா சொல்லு நான் செய்கிறேன். ஒரு இரும்பு குண்டு காமிச்சான், இதை நான் பழுக்க காய்ச்ச சொல்கிறேன், இதை கையில் எடுத்துண்டு சைவ சமயமே சமயம் சிவபெருமானே முழுமுதல் கடவுள்னு சொல்லட்டும் நான் நம்புகிறேங்கிறான். அது சிரிச்சுண்டார். நிறைய சிஷ்யர்கள் வந்திருக்கா இல்லையா, அதில் ஒருத்தர் விருப்பாட்ச தேவர்னு ஒரு சிஷ்யர் இருக்கு. சுவாமி அவர் பேரை தான் முதல்ல சொல்கிறார். இதில் நமசிவாய மூர்த்தியோட சிஷ்யர். அவர் இப்படி பார்த்தோன்னே அவர் ஏந்திருந்தார், நான் பண்ணுறேன் அப்படின்னார். காய்ச்சலாமா? நல்லா சூடாகிடுது, எடுத்து சொல்லுங்க அப்படின்னார். இப்படி வந்து பார்க்குறார், பூத்திருக்கு, இன்னும் பழுக்கட்டும். நெருப்பு பூத்திருக்குன்னு சொல்கிறதில்ல, சொல்கிறார் பூத்திருக்கு, பூத்து காய்ச்சின்னா பழுக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சூட வச்சு நல்லா பழுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். இல்லை பழுக்கலை, காயறது ரொம்ப சூடாக இருக்குங்கிறத, காஞ்சிருக்கு பழுக்கட்டுங்கிற. என்ன இப்போவே பயமாக இருக்குது இந்த ஆள் இதுக்கு மேலே சொல்கிறாருன்னா, ரெட் ஹாட் ஆகிடுது, அப்படியே பழம் மாதிரி ஆகிடுத்தது. கிடுகிடுன்னு போய் டக்குன்னு கையில் எடுத்தார். விலை வளர்ந்து போயிட்டா, கையில் எடுத்துட்டு சொல்கிறாராம், அமரர் மஞ்சிய ஆலகாலத்தை அமுதன உண்டு அடைக்கலமளித்த அழலுருவான அரணின் நடியவர்க்கு பழுக்க காய்ச்சின இரும்பும் பழமே. கடிச்சு தின்னுட்டாராம். அந்த ரெட் ஹாட்டாக பழம் மாதிரி தின்னுட்டாரான், விலை வளர்த்து போயிட்டான். இப்போ சொன்னாப்பா, இதெல்லாம் நாங்கள் ஏதோ பண்ணுற அதிசயம் நீ நினைக்காத, இறைவன் மேலே அவ்வளோ உறுதியான பக்தி இருக்குமானால் ஒன்றால் கூட பண்ண முடியும். ஆனால் பக்தி இல்லாதனால உனக்கு நாங்கள் ஏதோ அற்புதம் பண்ணினதா நீ நினைக்கிற. சாதாரண வாழ்க்கையிலே நம்ம பார்க்கலாம், டிவைன் லைஃபுக்கு யார் யாரெல்லாம் வந்துட்டாலோ அவளுக்கு நடக்கிற விஷயங்களை வெளி மனுஷாலால் நம்ப முடியாது. இப்படி கூட நடக்குமா? நடக்குங்க. உனக்கு பக்தி வேணும், அவ்வளோதான். பக்திங்கிறது ஏதோ ஒரு குடும்பத்தோட சொத்தோ ஒரு குலத்தோட சொத்தோ இல்லை, யூனிவர்சல் ப்ராப்பர்ட்டி, எல்லாருக்கும் சொந்தம். கடவுள் ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் சொந்தம். கடவுள்கிட்ட அன்பு காட்டுறதுங்கிறது எல்லாருக்கும் உரிமை உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், ஊசியில் நூலை போடணும்னு வச்சுக்கோங்க, அதில் இழை பிரிஞ்சு இருந்தால் வராது, அது ஒருங்கு சேர்த்து நல்லா போட்டேன்னா போயிடும். அது மாதிரி உலகத்தில் எங்கெங்கேயோ நீ அன்பு வச்சுருக்க இல்லையா, யார் யார் மேலேயோ அவ்வளவையும் திரட்டி சுவாமி மேலே வச்சு சுவாமியை பார்க்கலாம்ங்கிற. நம்ம சொல்லுவோம், அட இப்போ தான் ஏன் நினச்சிட்டு இருந்தேன் நீ வந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி இல்லையா நம்ம இல்லையா. ஒருத்தரை பற்றி நினச்ச உடனே அவள் ஃபோன் பண்ணுறா, அவள் நேராக வந்தால் அகஸ்மாத்தான் நினைக்கிறதுக்கு, பகவானை தீவிரமாக நினச்சா அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நினச்சி பார்க்காம இருந்தால் சொல்லலாம். நம்ம நினைக்கவே இல்லையே. ராமகிருஷ்ணானந்தர்னு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தட்சிண தேசத்து தூதுவர்னு சொல்லுவாள். அவர் தான் வந்து பரமஹம்சர் கொணுந்தார். அவர் சொல்கிறார், பகவான் வந்து உனக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கார் தெரியுமோ, உன்னை விட நெருக்கமாக இருக்காருங்கிற. அது எப்படி அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், நீ எங்கே இருக்கே இப்போ சொல்லுன்னு கேட்குறார். இதோ உங்கள் எதிர்க்க இருக்கேன், இங்கே உட்காண்டிருக்கேப்பா, நானும் ஏதோ பேசுகிறேன், நீ கேட்குறாப்புல உட்காண்டிருக்கேன். உன் உடம்பு இருக்கிற இடத்துல நீ இருக்கியா, உன் மனசு இருக்கிற இடத்துல நீ இருக்கியா? நான் பேசிகிட்டே இருக்கிற சத்த நேரத்தை உன் மனசு நழுவி இப்படி ரவுண்ட் அடிக்கிறதா இல்லையா? அப்போ மனசு எங்கே இருக்கோ அங்கே தானே நீ இருக்க. உன் மனசு பெரும்பாலான நேரம் உலக விஷயத்தில் சுற்றின்னு இருக்கு இல்லையா. பகவான் எங்கே இருக்கார் தெரியுமோ, உனக்குள்ளே இருக்கார். அப்போ நீ என்ன பண்ணுற, சாமியை ஆற்றுக்குள்ளே கூப்பிட்டுட்டு நீ ரோடு ஊர் சுற்ற போயிட்ட. இப்போ உன்னை விட உனக்கு நெருக்கமாக கடவுள் இருக்கார். நீ பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அந்தர்முகப்பட்டு உள்முகப்பட்ட பார்வையால் உள்ளுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை பார்க்க முயற்சி செய். உனக்குள்ளேயே இருக்கார் சுவாமி, அவரை பார்க்குறது நீ பிரயத்தனம் பண்ணலையே. ஊத்துக்காடு பாட்டு ஒன்று ஃபேமஸ், நீங்கன்னா கேட்டிருப்பேன்.
கண்ணை திறந்து பார் மனமே ஞான கண்ணை திறந்து பார் மனமே, எந்த காலமும் தவம் செய்தாலும் காணல் அரிதாகின மாதவன் வெகு நேரமாக காத்து நிற்கின்றான் உந்தன் முன்னமே. ஞான கண்ணை திறந்து பார் மனமே. பகவான் வரலன்னு சொல்லாத, அவன் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கா, நீ தான் கண்ணை திறந்து பார்க்கல, உன் எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருக்க. கோவிலுக்குள்ளே வந்துட்டா கூட அந்த சன்னதியிலேருந்து வெளியில் போகிற மட்டுக்கும் பகவான்கிட்டையே கண்ணை வைக்கவாவது நம்மளால் முடியுமா? அங்கே என்னண்ட பார்க்காமல் ஒரு நிலைப்பட்டு பார்க்கவாவது முடியுமா? பார்த்ததை உள்ள நினைக்கவாவது முடியுமா? சொல்கிற ஸ்தோத்திரங்களோ பாடல்களோ மனசு ஒன்று சொல்லவாவது முடியுமா? இது ஏதாவது ஒன்று பண்ணினா தானே பகவான் நான் இதெல்லாம் பண்ணினே எனக்கு சுவாமி தரிசனம் கொடுக்கல, நான் அந்த அனுபவம் கிடைக்கலன்னு நம்ம சொல்லலாம். அது எதுவுமே நம்ம பண்ணலைங்கிறதான நிஜம். அப்படி உள்ளன்போடு நினச்சால் விருபாட்சி தேவர் சொல்கிறார், ஒன்று அலைய முடியும். இப்போ நான் பண்ணினதெல்லாம் இது புதுசு இல்லைப்பா. எங்கள் தர்மத்தில் அப்பர் சுவாமிகளை ஒன்றை மாதிரி ஒரு ராஜா படுத்தினான், நீற்றறையில் போட்டான், வேகலை. அவர் விஷங்கலந்து சாப்பாடு கொடுத்தான், அவர் சாகலை. கல் தூணை கட்டி கடலில் போட்டான், மிதந்தது. இதை நான் வெறும் சொல்லியிருந்தேன் நீ நம்பியிருக்க மாட்டேன். நான் புழுகிறேன், அவன் கண்ணு எதிர்க்கப்போ நான் பழுக்க காய்ச்சினுக்கு இரும்ப கடித்து தின்னுவிட்டேன். நீ ஆச்சரியப்படுற இல்லையா? இது சாத்தியம்தான். இறைவனோட அருளால் உண்டான உலகத்தில் இறைவன் அருள் இருந்தால் என்ன பண்ண முடியாது? அந்த அருளை சம்பாதிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணினோம்? பொருளை சம்பாதிக்கிறதுக்கு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், அடுத்த வாழ் கொடுக்குறோம், செலவு பண்ணுறோம். அருளை சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணினோம் இல்லையா? அது வேணுமா இல்லையா? சுவாமி சொல்வார், அருள் இருந்தால் பொருள் கூடும்பர். அருள் இருந்தால் பொருள் தானே வரும். நீங்கள் எல்லாமே சாட்சி. இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருக்கள், இன்றைக்கி எப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறேள். இது பொருளால் வந்தது இல்லை, அருளால் தான் வந்தது. அருளால் தான் வந்தது. நீங்கள் எல்லாருமே சாட்சி. வெளியூரில் யாரோ போய் எங்கேருந்தோ சாட்சி கூப்பிடணும், எங்கெல்லாம் பார்த்துருக்கள். இது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கள். இவ்வளவு நடந்தது என்ன காரணம்? இந்த அருள் தானே காரணம். மனுஷால் இல்லை, பொருள் இல்லை இல்லையா? அப்போ அது சாத்தியம். எவ்வளோக்கு எவ்வளோ தெய்வத்திட்ட நம்பிக்கை தீவிரமாகதோ அது நடக்குங்கிறத அவளுக்கு நிரூபித்து காட்டுறார். அந்த விருபாட்சி தேவர் பிற்பாடு இவரோட திருவண்ணாமலையில் பல காலம் இருந்து அவரோட பல லீலைகளில் பங்கு கொண்ட பிறகு குகை நமசிவாயருடைய உத்தரவோடு அங்கே ஒரு தனிய குகையில் இருந்துட்டு இருந்தார். இன்றைக்கும் விருபாட்சி குகைன்னு இருக்குது. ரமண பகவான் அங்கே பிற்காலத்தில் இருந்திருக்கார், ரமண சரித்திரத்தில் வரும். அந்த இடத்துல இருந்து அவருக்கு பின்னாடி விருபாட்சி தேவருக்கு நிறைய சிஷ்யாலாம் ஏற்பட்டு அவர் சித்தியாகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எல்லாரையும் கொஞ்சம் அண்ணாண்ட போய்ட்டு சத்த கழிச்சு வாங்கோன்னார். எல்லோரும் வெளியில் போய் கொஞ்சம் கழிச்சு வெளியில் உள்ளே பார்த்தா குருவை காணும். அந்த இடத்துல விபூதி மயமான ஒரு லிங்கம் மட்டும் இருந்தது. இன்றைக்கும் அந்த இடத்துல விபூதி கொட்டி வச்சிருப்பா. விருபாட்சிக்கு போய் ரமண பகவான் இருந்த இடத்த நமஸ்காரம் பண்ணுவா, அந்த இடத்துல விபூதி எடுத்து விட்டுப்பா. அவரோட சாநித்தியம் இன்றைக்கும் அங்கே இருக்குது. அங்கே போய் தியானம் பண்ணினா உங்களுக்கே தெரியும். அது மலை மேலே ஏறி விருபாட்சி குகைகளை தியானம் பண்ணால் யார் இந்த பழுக்க காய்ச்சலுக்கு இரும்ப முழுங்கினாரோ அந்த சுவாமிகளோட அதிஷ்டானம் இன்றைக்கும் திருவண்ணாமலை க்ஷேத்திரமே பரமேஸ்வரன், உள்ளுக்குள்ளே கோவிலில் இருக்கிறவர் பரமேஸ்வரன், மலையாக இருக்கிறது பரமேஸ்வரன், அதுக்குள்ளே இருக்கிற குகைகளில் சிவன் அடியார்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கை சரித்திரத்தோட லீலையோட சம்பந்தப்பட்ட அதிஷ்டானங்கள்லாம் இருக்குது. அப்படி விருபாட்சி தேவருக்கு அனுக்கிறது பிற்காலத்தில் நடந்தால் கூட அவர் பேர் வந்ததுனால இந்த சந்தர்ப்பத்தில் அப்படியே சேர்த்து சொல்லிட்டேன். சிஷ்யாளோட நமசிவாய மூர்த்தி இங்கே வரார். பெரிய கோபுரம், கம்பீரமான ஸ்தூல லிங்கம்னு பேர். சைவத்தில் கோபுரத்தை எப்படி தெரியுமா சொல்லுவா? ஸ்தூல லிங்கம். உள்ளுக்குள்ளே இருந்து நீ பார்க்குற லிங்கம், கோயிலுக்குள்ளே போய் பார்க்கணும். வாசல்லேருந்து பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம்னு பார்த்துக்கலாம் இல்லையா? அதனால் அந்த ஸ்தூல லிங்கத்தை தரிசனம் பண்ணி இங்கேருந்து இப்படி காட்டினாராம். அண்ணாமலை யாரை பார்த்து க்ஷேமமாக இருக்கிறாங்கிறாப்பில். சித்தர்கள்லாம் விசித்திரமாக இருக்கும். அவள் பண்ணுற காரியம்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. உள்ளுக்குள்ளே போய் சாமி கும்பிடலை, அதான் ஒரு வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்காள். அதனால் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா, ஊருக்குள்ளே அப்படியே சுற்றின்னு இருக்கா. யாரோ கொடுக்குற பிக்ஷ ஆகாரம் சாப்பிடுவா.
ஜபம் பண்ணுவா, பாட்டு பாடுவா, வெடிகாத்தால் எழுந்திருந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவா. கழுத்தில் இருக்கிற லிங்கத்துக்கு மட்டும் பூஜை பண்ணுவா. அந்த லிங்கத்தை தான் குருவாக வழிபடுவா. தினம் இப்படி ஒருவர் கோயில் வாசலில் நின்று இப்படிம்பார். இந்த சிவாகிர யோகின்னு ஒருத்தர் இருந்தாராம் அந்த ஊரில். அவரை பார்த்துட்டார். அவர் நினச்சாராம், எவ்வளவு திமிர் இருக்கணும் இவனுக்கு. அவர் வெளியூர்கார பையன், அவனுக்குள்ளே கன்னடத்தில் தான் பேசிக்கிறாங்க. அவன் இங்கேருந்து வந்து சிவபெருமானை பார்த்து சௌக்கியமான கையாட்டுறான். உள்ளே போய் சாமி கும்பிட்டான்னு நெத்தியில் விபூதி இருக்கு, கழுத்தில் லிங்கம் இருக்கு. ஆனால் நீ சிவபெருமான் ஆயிடுவியா? உடனே உள்ளே போய் சாமி கும்பிட வேண்டாமா? அவர் கும்பிடப்படாதுங்கிற எண்ணம் இல்லை. அவள் சம்பிரதாயத்தில் குருநாதர் உத்தரவு இல்லாமல் கோயிலுக்குள்ளே போகப்படாதுன்னு ஒரு வழக்கம் வச்சுன்னு இருக்கா. குருநாதரே பிரத்யக்ஷ பரமேஸ்வரன், அவர் கொடுத்த கழுத்தில் இருக்கிற லிங்கமே சிவலிங்கம்ங்கிற எண்ணத்தில் இருக்கா. ஆனால் அவர் திருவண்ணாமலைக்கு வான்னு சொல்லிட்டார். அதனால வந்துட்டார், உத்தரவு கொடுத்துட்டார், வந்துட்டார். என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது. சுவாமி வழிகாட்டுவார். இந்த ஊரில் இருக்கார். இவர் கோபம் வந்துடுத்து. கையில் இருக்கிற அந்த ஒரு பெரம்பு வச்சுருப்பாராம். சிவாகிரி யோகி எடுத்தாராம், அடி பொழந்து விட்டாராம். அடின்னு அடிக்கிறார் இவரை. ஏகப்பட்ட சிஷ்யாள் இருக்கா. எவனோ தன்னை அடிக்கிறான் பார், அவனை கொஞ்சம் கவனிங்கடான்னு சொன்னால் கவனிச்சிருவா உடனே. இவர் என்ன பண்ணுறார், துக்காராம் மகாராஜ் சரித்திரத்தில் வரும். அது மாதிரி இவர் கிட்ட போய் நிற்கிறார். தள்ளி நின்று அவருக்கு வலிக்க போகிறது. அவருக்கு போய் நிற்கிறார். மாம்பாஜின்னு ஒரு கப்பட்ட சாது இருந்தார் துக்காராம் மகாராஜ் காலத்தில். அவருக்கு இவரை கண்டாலே பிடிக்காது. சம்ஸ்காரம் இல்லாத ஒரு சம்பிரதாயம் இல்லாத குலத்தில் உள்ளவன் இவன் வந்து பாண்டவனை பக்தி பண்ணேன்னு ஊரை ஏமாத்துறானேங்கிற கோபத்தில் முள்ளு கம்பினால் அடின்னு அடித்தார். போனுன்னு இவரை வம்புக்கு இழுத்து 7 கம்பு உடஞ்சி தான். சட்டை கிழிஞ்சு தோல் கிழிஞ்சு ரத்தம் கொட்டுறது. பாண்டுரங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு நிற்கிறார். தள்ளி நின்னா இவர் கை வீசி அடிக்கிறதுக்கு கை வலிக்குமே நிற்கிறாராம். அந்த இடத்துல ஒரு அபங்கம் பாடினதே இருக்குது சரித்திரத்தில். என்னென்னா, பாண்டுரங்கா இவனுக்கு எவ்வளவு கருணை பாரு, யாரோ ஒருத்தரை விட்டு என்னை அடிக்க வச்சு அந்த நேரத்தில் நான் கோபப்படாமல் இருக்கேனாங்கிறத நானே பரிசோதனை பண்ணுறதுக்கு நீ உபகாரம் பண்ணிங்கிறாராம். ஞானிகளால் மட்டும்தான் அப்படிலாம் நினைக்க முடியும். நம்ம திருப்பி அடிக்க முடிஞ்சோம், அடிப்போம், இல்லைன்னா ஓடியாவது போயிடுவோம். ரெண்டும் பண்ணலை அவர். அதுதான் நினைவுக்கு வருது இந்த லீலையை பார்க்கும்போது. சிவாகிரி யோகி அடிக்கிறார். இவர் அடியை வாங்கின்னு அப்படியே நிற்கிறார். சுற்றி இருக்கிற சிஷ்யாலாம் பிரமிச்சு போகிற. ஆனால் குரு சொல்லாமல் எதுவும் நம்ம தலையிடக்கூடாது. சரி, அவர் அந்த வலி வேதனையாவது இருக்கும்னு பார்த்து அவர் சிரிச்சுன்னு இருக்கார். பப்பா ராமதாஸ் சுவாமி சரித்திரத்தையும் இது வரும். யோகி ராம்சுரத்குமாரோட குரு. அவர் வந்து கையில் காசு இல்லை. அப்போல்லாம் பிரிட்டிஷ் பீரியடு. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார். டிக்கெட் இல்லைன்னு இறக்கி விட்டுட்டு டிடிஆர் வச்சு அடின்னு அடிக்கிறான். இந்த மாதிரி இவரை மாதிரி கையில் காசு இல்லாத சாதுக்களெல்லாம் அடிக்கிறான். அப்போ இவர் எழுதியிருக்கார் அந்த புக்கில். இன் சர்ச் ஆஃப் காட்னு ஒரு புக் இருக்குது, அதில் எழுதியிருக்கார். என் பக்கத்தில் இருந்த சாதுவை அவன் அடின்னு அடித்தான். எனக்கு பார்த்த உடனே அவர் எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டார் பாரு இதை அப்படின்னு எனக்கு தோணித்து. அப்புறம் நிறைய அடி வாங்கினுட்டால் செத்த நகருக்கும் நான் வேணா 2 அடி வாங்கி. இந்த அட்வர்ஸ் சிச்சுவேஷனில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னு பார்க்குறது தான் நமக்கு நம்மளே வச்சுக்கிற டெஸ்ட்டான். ஞானிகள் இப்படி இருந்திருக்கா. அப்போ இவர் சொல்கிறார், அந்த அடி வாங்கினது அந்த நிலையை பற்றி அவர் சொல்கிறார். செப்பரியானவத்தை சேமுரா மும்மலத்தை ஒப்பிலா சஞ்சிதத்தை ஓட்டினேன், இப்போது அருவாகி நின்ற அருணகிரியானை குருவாக என் உளத்தே கொண்டு வரம் பலிக்கும் மெஞ்ஞான வாழ்வே பலிக்கும் திறம் பலிக்கும் செல்வம் பலிக்கும் உரம் பலிக்கும் சோணாச்சலனை சுவாமிதனை உள்ளத்தே காணார் கருத்தென்ன கருத்து. என்னுடைய அகங்காரம், என்னுடைய ஆணவம், கண்மம், மாயங்கிற மும்மலங்கள், ஜென்மமாக ஆர்ஜிதம் பண்ண சஞ்சித பிராரப்த கர்மாக்கள் அத்தனையும் சிவபெருமானே இந்த மகான் ரூபத்தில் கம்பால் அடித்து விரட்டுறாருங்கிறாராம். என் மேலே அருணாச்சலேஸ்வருக்கு இருக்கிற கருணை இல்லையா, இந்த அடி கிடைக்குமா? ஒரு சன்னியாசி என்னை அடிக்கிறார், அவன் நான் பண்ணின பாக்கியம். இப்படி நினைக்க முடியுமா? அவர் சொல்லார், நான் வெளியில் போகலன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், பாட்டாலே சொல்கிறார், என் உள்ளத்துல நான் அருணாச்சலேஸ்வரன் நான் பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு. ஒன்று சிவாகிரி யோகி தவிச்சு போயிட்டார். ஐயோ, ஒரு சாதுவை போய் நம்ம அடிச்சு விட்டவன் சிவபக்தர் போல் இருக்கேன்னு நினைக்கிறார். இவர் காத்துன்னு இருக்கார், உத்தரவில்லை. இவர்கிட்ட எப்படி சொல்லுவார், நாங்களாம் லிங்காயத்துங்க, கர்நாடகாலேருந்து வரோம், எங்கள் சம்பிரதாயத்தை குரு சொல்லாமல் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அது இவாளுக்கு புரியாதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறத சட்டுன்னு பார்த்தா சிவானந்த தேசிகர் இவரோட குருநாதர் அப்படி உள்ளே போகிறார்.
சிஷ்யாளோட வெளவெளுத்து போட்டார். எப்போ நம்ம வந்தார்னு தெரியாத, என்ன போன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டாரே குருநாதா அப்படின்னு விழுந்து நமஸ்காரம் பார்த்து ஒரு சிரிச்சுன்னு உள்ளே போயிட்டார். இவர் கிடுகிடுன்னு உள்ளே போகிறார். உள்ளே போனால் நேர திருவண்ணாமலை கோயில் நல்ல பெருசு இல்லையா, வேகமாக நடக்கிறார். இவரும் பின்னாடி சிஷ்யாளோட ஓடுறார் குருநாதனை பார்த்துட்டு. கர்ப்பகிரகத்துக்குள்ளே வந்தார். பரமேஸ்வரனை ஒரு நமஸ்காரம் பண்ணார். அப்படி லிங்கத்தோட கலந்துட்டார், மறைஞ்சு விட்டார். அப்போ இவர் புரிஞ்சுட்டார், உத்தரவு, நீ எதுக்கிட்டா வெளியில் நின்று அடி வாங்குற, உள்ளவா, நான் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சுவாமியே சொன்னதாக சிவபெருமானே குருநாதனாக வந்தார். குருநாதனே சிவபெருமானாக இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே அதுக்கப்புறம் தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பண்ணவும், அந்த ஊர்லேயே சிஷ்யாளோட வாழவும், அங்கே நிறைய லீலைகள் பண்ணியிருக்கார். ஏராளமான பாடல்கள் பாடியிருக்கார். ஒரு பாட்டுக்கு ஒரு லீலைங்கிற அளவுக்கு நிறைய லீலைகள் உண்டு. சுவாமியோடு எப்படி ஒரு உரிமையோடு பழகிறது, அப்படி பழகிறவாளுக்கு சுவாமி எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணுறார், அவளோட நித்திய பாட்டுக்கு வேணுங்கிறதுலாம் சுவாமி எப்படி கவனிக்கிறார், அவளை நம்பி இருக்கிறவாளுக்கு வர கஷ்டங்களை சுவாமி எப்படி விரட்டுறார், இதெல்லாம் பாட்டுகள் பிரமாணமாக இருக்குது. இந்த விருபாட்சி தேவர் குகையிலையும் குகை நமசிவாயர் குகையிலையும் ரமண பகவான் இருந்திருக்கார். இன்றைக்கும் மலை மேலே போனால் குகை நமசிவாயர் குகை இன்றைக்கும் இருக்கு, அங்கே போனால் தரிசனம் பண்ண முடியும். அவருடைய இன்னொரு சிஷ்யர் தான் குரு நமசிவாயர். இந்த குகை நமசிவாயர் பண்ணின இன்னும் சில லீலைகள் ரொம்ப ஆச்சரியமான லீலைகளாக இருக்கும். நம்மளுடைய ஒரு ரேஷ்னல் திங்கிங்க்கு நம்மளால் அதை நம்ப முடியாது. நம்பிக்கைங்கிறது எப்படி தெரியுமா, அனுபவத்துலேருந்து தான் நம்பிக்கை வருது. ஒரு அனுபவம் ஆனால் தான் நம்பிக்கை வரும். அனுபவம் எப்படி தெரியுமா வரும், நம்பிக்கை இருந்தால் தான் அனுபவம் வரும். கல்யாணம் ஆனால் தான் பைத்தியம் தெளியும், பைத்தியம் தெரிஞ்சால் தான் கல்யாணங்கிற மாதிரி இல்லை. மகான்கள் சொல்கிறா, பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா இது இப்படித்தான் அப்படிங்கிற உறுதி ஒருத்தருக்கு இருக்குமானால் அவருக்கு அனுபவம் வரும். அனுபவத்தினால நம்பிக்கை பலப்படும். யாரோ சொல்லலையா, எனக்கு நடந்திருக்கியா, என் வாழ்க்கையில் என் சுவாமி எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கார். இன்னொருத்தர் சொல்லி நான் ஒன்றும் குருட்டுத்தனமாக நம்பலை, என் வாழ்க்கையே எனக்கு பிரமாணம்ங்கிற அந்த அனுபவம் எப்போ வரும், ஸ்திர புத்தி இருந்து பக்தி இருந்தால் அனுபவம் வரும். அனுபவம் வந்தால் நம்பிக்கை பலப்படும். அவள் 10 பேருக்கு சொல்லுவாள், அவள் சொல்கிறதுல கேட்குறவாளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். திருச்செந்தூரில் போனால் முருகன் இப்படி வேண்டி தான் நடக்கிறதுன்னு பக்தாளோட அனுபவம். அந்த வார்த்தையை நம்பின்னு எத்தனை போகிற அவளுக்கு நல்லது நடக்கிறதா இல்லையா. திருப்பதியில் போய் பெருமாளை வேண்டிட்டா நடக்குங்கிறது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஏற்கனவே நடந்தவாளோட அனுபவம். அந்த நம்பின்னு நிறைய பேர் போகிற அவளுக்கு அனுபவம் மாறுது இல்லையா. எந்த ஒரு விஷயமும் இருக்கட்டும், நமக்கு முன்னாடி இருந்தவா சொன்னதை நம்ம அவநம்பிக்கைப்படாமல், எங்கிட்ட ஒருத்தர் கேட்டா, இப்படியெல்லாம் நிறைய மகான்கள் சரித்திரம் பகவானை பற்றிலாம் சொல்கிறா, இந்த பக்கம் கடவுளும் கிடையாது குருவும் கிடையாது, எல்லாம் பொய், எல்லாம் உன்னோட பிரமை தான் காரணம், கண்ணுக்கு நேராக பார்க்குற உலகம்தான் சத்தியம், சாப்பாடு சத்தியம், உலக போகங்கள் சத்தியம், பணம் சத்தியம், எதையுமே நம்பாது, இப்படி சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கே, எதை நம்ம எடுத்துக்கிறதுன்னு. நான் சொன்னேன், கடவுள் இருக்காருன்னு பார்த்து அனுபவித்த அந்த அனுபவம் நமக்கு இல்லை, இல்லவே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான், அதையும் முழுசாக ஏற்றுக்க முடியல. அப்புறம் ஒரு ஜங்ஷன் மாதிரி ஒரு ரோட்டில் நிற்கிறோம், இப்படி போகணும் லெஃப்ட்டு, இப்படி போனால் ரைட்டு, அப்படி இடத்துல நிற்கிறோம், ஏதோ ஒரு வழியாக தான் போக முடியும் இல்லையா. இந்த எதிர்மறை சிந்தனைப்படி போகாமல் ஆக்கப்பூர்வ சிந்தனைப்படி போய்த்தான் பார்ப்போமே, கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்து பார்ப்போமே. நம்மளை முட்டாள்னு எவனோ சொல்கிறான், அது ஆமான்னு நம்ம ஏன் ஒத்துக்கணும். ஆமாம் இத்தனை நாளாக சாமி கும்பிட்டு நீ முட்டாள்னு சொல்லிவிட்டு ஆமாம்மா நான் இனிமேல் கும்பிடலேன்னு நம்ம முட்டாள் ஆவானே. ஆமாம் நான் கும்பிட்றேன், எங்கள் முன்னோர்கள்லாம் கும்பிட்டுருக்கா, அவளுக்கு அனுபவம் ஆகியிருக்கேன், எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் கும்பிட்டுருக்கா, எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் கும்பிட்டுருக்கா, எங்கள் சொந்தக்காரெல்லாம் கும்பிட்டுருக்கா, அவளுக்கு நல்லது நடந்திருக்கு, எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஃபேர்ம் பிலீஃப் இருந்தால் தெய்வம் தான் யாருன்னு காட்டும். அவநம்பிக்கைப்படுறவனுக்கு தெய்வம் தன்னை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் தெய்வத்துக்கு இல்லை. கடவுளை பார்க்கணுங்கிற தாபம் இருந்தது நரேந்திரருக்கு, பரமஹம்சர் அம்பாளை காட்டினார். அவநம்பிக்கையோடு இருக்கிறவனு கடவுள் இருந்தால் வர சொல்லுன்னா நீ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு சாமி எதிர்க்க வரணுங்கிற கட்டாயம் இல்லையே. இப்போ நம்பிக்கை எப்படி வரும்னா, அந்த மகான்கள் வார்த்தையில் ஒரு விசுவாசம், ஒரு அவநம்பிக்கை இல்லாத ஒரு திடம் ஏற்படணும். அப்படி அத்தனை பேருக்கு அவ்வளவு நல்லது பண்ணியிருக்கார். அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு 100 வருஷம் இருந்து சுவாமி இன்னொரு 100 வருஷம் கொடுத்தார்னு சொல்லப்படுறது. கையில் காசு பணம் இல்லாத ஒரு ஆண்டி, ஒரு பரதேசியாக வாழ்ந்திருக்கார். ஆனால் அவரை நம்பி வந்தவாளெல்லாம் சௌக்கியமாக வாழ வச்சுருக்கார். தன் வாழ்க்கையே ஒருத்தருக்கு தானம் பண்ணியிருக்கார், ஆயுசை கூட ஒருத்தருக்கு தானம் பண்ணியிருக்கார். ஏராளமான அனுக்கிரகமான பாடல்களை பாடியிருக்கார்.
அவர் கூட இருந்து அவருக்கு பக்தி பண்ணி அவரையே சிவபெருமான வழிபட்ட குருநம சிவாயருக்கு அப்பேற்பட்ட அனுக்கிரகம் பண்ணியிருக்கார். இந்த குருநம சிவாயர் மூலமாக சிதம்பரத்தை ஏகப்பட்ட திருப்பணிகள் நடந்திருக்கு. அவருடைய அதிஷ்டானமும் இன்றைக்கி சிதம்பரத்துக்கிட்ட தான் இருக்குது, குருநம சிவாயருது. இப்படி இவ்வளவு ஞானிகள் சம்மந்தப்பட்டதுன்னு திருவண்ணாமலை மகிமையை நம்ம சுவாமி சொல்லிகிட்டே வரார். ஒரு ஞானி சரித்திரத்திலையும் அத்தனை அற்புதங்கள் இருக்கு. கிருஷ்ணபிரமி அண்ணா சொன்னதையே தான் நான் இப்போ திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். மகான்களோட பக்தி நமக்கு இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணினால் நம்ம வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கும். அது ஒன்றும் நடக்காதது இல்லை, நிச்சயம் நடக்கும். பகவானுக்கு இம்பாசிபிள்னு ஏதாவது உண்டோ? நமக்கு உண்டு, அவருக்கு உண்டோ? ஆஞ்சநேய ஸ்லோகம்னு சொல்கிறோம், அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. நடக்காத காரியத்தை ஆஞ்சநேயர் பண்ணினார்னா எதனால் பண்ணினார்? அவரை கேட்டால் அவர் சொல்லுவார், என்னோட பராக்கிரமத்தினால பண்ணலை, ராம கிருபையால் பண்ணினேன்னு சொல்லுவார் இல்லையா? அந்த சரண்டர், அந்த டிவோஷன், அந்த ஃபெய்த் இருந்தால் யூ கேன் ஷேக் மவுண்டன்ஸ், என்ன வேணால் பண்ணலாம். இது மகான்கள் நிரூபித்து காட்டியிருக்கா. இந்த பூமிக்கு நான் குருஜி கூட்டின்னு வந்தபோது குருஜி சொன்னார், நான் இவ்வளவெல்லாம் சந்நிதியெல்லாம் கட்டியிருக்கு, கோவிலெலாம் கட்டியிருக்கு, நிறைய காரியங்கள்லாம் நடக்கிறது, நான் பணத்தை வச்சுட்டா பண்ணேன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ பண்ணணும்னு நினச்சி ஆரம்பிச்சுட்டா சுவாமி அனுக்கிரகம் பண்ணுவார், தானே நடக்கும்னு. கையில் பணம் இல்லையே, இவர் கட்டுங்கிறாரு, எங்கேருந்து கட்டுது? செங்கல் வாங்கணும், சிமெண்ட் வாங்கணுன்னா கூட கையில் பணம் இல்லையேன்னா அந்த சிமெண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு வீட்டுக்கே சுவாமி என்னை கூட்டின்னு போய் அவர் வாயாரே என்னை கொடுக்குறேன்னு சொல்ல வச்சார். 1-2 லீலை இல்லை, இந்த இடத்துல நடந்த லீலை மட்டுமே. அந்த நம்பிக்கை சுவாமி 100% எதிர்பார்க்கலை. 40% இருந்தால் கூட பாக்கி யாராவது அவர் போட்டு ஃபில்லப் பண்ணி நமக்கு கொடுத்துருவார். ஆனால் நம்பிக்கை வேணும், குருநாதன் நம்பிக்கை, தெய்வத்திட்ட நம்பிக்கை. பக்தி பண்ணினா கடவுள் கைவிட மாட்டார், காப்பாற்றுவார். நடக்காததெல்லாம் நடக்கும், கஷ்டங்கள் விலகுங்கிற உறுதியான நம்பிக்கை, பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தால் தெய்வம் அனுக்கிரகம் பண்ணும். இதுதான் இந்த சரித்திரங்கள் நமக்கு காட்டுறது. பாக்கி உள்ள லீலைகளை அடுத்த சத்சங்கத்தை அனுபவிக்கலாம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா 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 சத்குரு ஞானானந்தா 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 சத்குரு ஞானானந்தா ஞானானந்தா ஞானா